எதிராக பதிவு செய்வோம். சரியா? எதிராக பதிவு செய்யுதுண்டா இந்த பிளஸ் பண்ண ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. எனவே சொத்துல -10, பொறுப்புல -10. அடுத்து தொடர்ச்சியாக பாருங்க. வெளித்திருப்பப்பட்டு மிகுதியில் 4/3 பகுதி அப்படின்னா 50,000 கொள்வனவு. இதுல வெளித்திருப்பம் 10,000 மைனஸ் பண்ணுங்க 40. இதைத்தான் நாங்க சொல்லுவோம் மிகுதி. இந்த மிகுதியில பார்த்துக்கொள்ளுங்க 4/3 அப்படின்னா 40,000 4ஆல பிரிச்சு 3ஆல பெருக்குங்க 30,000. இந்த 40,000 4/3 30,000. இந்த 30,000 பெறுமதியான கிரயத்தை 50,000க்கு கடனுக்கு விற்பனை செய்தாங்களாம். எனவே இந்த 30,000 நாங்க சொல்லுவோம் கிரயம். இது 50,000க்கு விற்பனை செய்யறோம், விற்பனை விலை. அப்ப 20,000 மொத்த இலாபமாக வரும். இதை நோட் பண்ணி கொள்ளணும். சரியா? அப்ப 40ல 4ல 3 பார்த்தீங்கன்னா 30,000. 30,000 50க்கு விற்பனை செய்யறா 30,000 கிரயம், 50,000 விற்பனை விலை. எனவே 20,000 மொத்த லாபம். இப்ப விற்பனை எப்படி பதிவு செய்வோம்? 3 விடயங்கள் தேவை. கிரயம், விற்பனை விலை, மொத்த லாபம். விற்பனை செய்யும் போது நிறுவனத்தை விட்டு இருப்பு போகும். எனவே சொத்துல மைனஸ் பண்ணுங்க கிரயத்தை. அடுத்து விற்பனை செய்யும் போது கடன் பட்டோர் நிறுவனத்துக்குள்ள வருது. கடன் பட்டோரை கூட்டணும். எனவே சொத்துல கூட்டுங்க 50. மொத்த லாபம் சொல்லிக்கிறேன் உரிமையை கூட்டும். எனவே உரிமையில கூட்டுங்க 20. அடுத்த இறுதியா பாருங்க. கடனுக்கு வித்துக்கிறோம். அந்த கடனுக்கு விற்கப்பட்ட பொருட்கள் கடன் பட்டோடம் இருந்து காசு கிடைச்சி. கடன் பட்டோடம் இருந்து 5/3 பகுதி 10% கழிவு தள்ளி பெறப்பட்டிருக்குது. எனவே பார்த்துக்கொள்ளுங்க மொத்தம் எவ்வளவு? 50,000 கடன் பட்டோட பெறுமதி. இதுல 5/3 பகுதி காசு கிடைச்சிக்கு 10% கழிவு தள்ளி. கடன் பட்டோர் தொடர்பான கழிவுண்டா கொடுத்த கழிவு. எனவே தெளிவான முறையில நோட் பண்ணணும். எனவே 50 5ஆல பிரிச்சு 3ஆல பெருக்குங்க 30,000. இந்த 30,000 தான் கிடைச்சிக்கு 10% கழிவு நீக்கி. எனவே கடன் பட்டோரிடம் கிடைக்க வேண்டியது 30. அதுல கழிவுன்னு சொல்றது 30க்கு 10% 3,000. எனவே காசாக கிடைத்தது 27,000. இப்படி நோட் பண்ணி எடுக்கணும். பாருங்க ஒரு புள்ளிகளுக்கு எவ்வளவு விடயம் தரப்படுகிறது. சரியா? எனவே 30,000க்கு 10% 3,000. எனவே காசா கிடைத்தது 27,000. இந்த 3 விடயங்களையும் அடிப்படையாக கொண்டு இறுதியா பதிவு செய்யணும். எனவே காசு கிடைச்சா டிரெக்டா சொத்தை கூட்டுங்க +27. கடன் பட்டோர் தந்துட்டாரு. எனவே கடன் பட்டோர் மீதிய குறைக்கணும். சொத்துல குறைங்க 30. கொடுத்த கழிவுண்டா ஒரு செலவீனம். செலவுகளை உரிமையை குறைக்கும். எனவே உரிமையில குறைங்க 3. கூட்டி எடுத்தா இறுதியில உங்களுக்கு ஆன்சர் வரும். எனவே முதலாவது மூலதனம் சொத்தை கூட்டி உரிமையை கூட்டுங்க. கடன் கொள்வனவு சொத்தை கூட்டி பொறுப்பை கூட்டுங்க. வெளித்திரும்பல் எதிரா பதிவு செய்யுங்க. சொத்தை குறைச்சி பொறுப்பை குறைங்க. கடன் விற்பனை கிரயத்தை சொத்துல குறைச்சி விற்பனை விலை கடன் பட்டோரை கூட்டி மொத்த லாபம் உரிமையில கூட்டுங்க. இறுதியா கடன் பட்டோரிடம் கழிவு நீக்கி காசு கிடைச்சா சொத்துல கூட்டணும். கடன் பட்டோர் தந்துட்டாரு சொத்துல குறைச்சு காட்டணும். கொடுத்த கழிவு செலவு உரிமையில குறைச்சு காட்டணும். இப்ப கூட்டி எடுத்து நீங்களே ஆன்சரை சொல்லுங்க. 3ஆவதுக்கு எத்தனாவது ஆன்சர்? குயிக்கா ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். ஓகே, வெரி குட். 1,57,000 சொத்துக்கள், பொறுப்புகள் 40,000, உரிமை 1,17,000. எனவே 4ஆவது ஆன்சர். அப்ப பாத்துக்கோங்க, இது ஒரு புள்ளிகளுக்கு கேட்கப்பட்டது. முதலாவது வினாவும் 2வது வினாவும் இலகுவா ஆன்சர் பண்ணலாம், மிக விரைவா. சரியா? குறிப்பிட்ட செகண்ட்ல நீங்க ஆன்சர் பண்ணலாம். நோட்ஸ் விடயம். ஆனா கணக்கு விடயங்களை பாருங்க, எவ்வளவு விடயங்கள் தரப்படுகிறது. முதலாவது 2வது 3வது இலகுவா பதிவு செய்வீங்க. அடுத்து 3ஆவதுக்கு கண்டுபிடிச்சு போடணும். அதே போல இறுதியானதுக்கும் கண்டுபிடிச்சு பதிவு செய்யணும்.
இதுல 5 சீரகம் அடித்தரப்படி 5 பதிவுகள் இதுல நான் சொல்லித்தர மெத்தடை வச்சு நீங்க படிச்சு கொள்ளுங்க. எக்ஸாம்ல நீங்க குயிக்கா செய்யலாம். சரியா? எனவே 3வதுக்கு 4வது ஆன்சர். நோட் பண்ணுங்க. அடுத்த வினாக்கு போவோம். வினா இலக்கம் 4. உங்களுக்கு எத்தனை மணித்தியாலம் கிளாஸ் நடைபெறும்னு தெரியாது. இன்ஷா அல்லாஹ் முடியுமான அளவு இன்றைக்குரிய கிளாஸ்ல வினாக்கள் செஞ்சு தரப்படும் பகுதி 1. அதே போல இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல பேலன்ஸ் விடயங்கள் செஞ்சு தருவேன். சகல மாணவர்களும் கிளாஸ்ல அமைதியா இருந்து படிச்சுக்கோங்க. தேவையான விடயங்களை கேட்டுக்கோங்க. உங்களுக்கு கணக்குல எந்த டவுட்டா இருந்தாலும் கேட்டு கிளியர் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல இந்த பேப்பர்ல வரக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையும் கேட்டு கிளியர் பண்ணி யூஸ்ஃபுல்லா படிச்சுட்டு போங்க. சரியா? முதல் 3 வினாக்கள் கிளியர்னா எல்லா மாணவர்களும் செட்ல போடுங்க. அடுத்து 4வது 5வது பார்த்துக்கொள்ளும். உங்களுக்கு பார்ட்மெண்ட் சொல்றது கூடுதலா கணக்கு விடயங்கள்னு சொல்றது சமன்பாடுகளை அடிப்படையா கொண்டது. நான் சொல்லித்தர சமன்பாடுகள், அடுத்து நான் சொல்லித்தர முக்கியமான ஷோர்ட் நோட்ஸ் விடயங்கள், குறிப்புகள், அதே போல அந்த ஐடியாக்களை மட்டும் எடுத்தீங்கன்னா இலகுவா பார்ட்மெண்ட்ல 40க்கு மேல ஸ்கோர் பண்ணலாம். அடுத்து 4வது வினாவை பாருங்க. ஜனவரி மாதத்திற்கான மொத்த வருமானமும் மொத்த செலவும் முறை. அப்ப மொத்த வருமானம் மொத்த செலவு ஒரு வினா கேட்கப்படுது. இதுல நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க, மொத்த வருமானம்னா நம்ம என்ன செய்யறது, மொத்த செலவுகள்னா என்ன செய்யறது யோசிப்பீங்க. எனவே வருமானங்கள் எல்லாத்தையும் கூட்டணும், செலவுகள் எல்லாத்தையும் கூட்டினா மொத்த வருமானம் மொத்த செலவு. இது நார்மலா எல்லாருக்கும் தெரியாது. ஆனா மொத்த வருமானம் மொத்த செலவுகள்னு கேட்டா ஒரு சமன்பாடு போட்டுக்கொள்ளும். சரியா? மொத்த வருமானங்கள் மொத்த செலவுகள்டா சமன்பாடு போட்டுக்கொள்ளுங்க. மொத்த வருமானம்டா பிரதான வருமானம் விற்பனையோட ஏனைய வருமானங்களை கூட்டி வாரது மொத்த வருமானம். அதே போல மொத்த செலவுகள்டா விற்பனை கிரயம், இது ஒரு பிரதான செலவு, அதோட செயற்பாட்டு செலவுகளை கூட்டி வாரது மொத்த செலவுகள். இதை தெளிவா விலகிக் கொள்ளணும். அப்ப நிறைய பேர் வந்து மொத்த செலவுகள் கேட்கப்படும் பொழுது விற்பனை கிரயத்தை நீங்க செலவாக எடுக்கிறது இல்ல. இப்ப நீங்க தேர்ச்சி 6ல படிச்சுப்பீங்க. செலவுகளை வகைப்படுத்தா அதுல 4 தான் படிச்சுப்பீங்க. நிர்வாக செலவு, விநியோக செலவு, நிதி செலவு, ஏனைய செலவு. அதை நாங்க சொல்லுவோம் செயற்பாட்டு செலவுண்டு. விற்பனை கிரயமும் ஒரு நிறுவனத்துல செலவாக கருதப்படும். எனவே மொத்த வருமானம் மொத்த செலவுண்டா உங்களுக்கு தான் சமன்பாடு. இது நான் 2 வடிவத்துல சொல்லித்தாரேன். ஏன்னா அடுத்தது நாங்க கம்பெனி படிக்கணும். உட 4ஆம் தவணை டேமுக்கு வரும். அதனால முக்கியமானது சொல்லித்தாரேன். ஒரு தனி உடைமையாக இருந்தா உங்களுக்கு மொத்த வருமானம் மொத்த செலவுகள்னா இந்த சமன்பாட்டை பதிவு செய்யுங்க, இந்த சமன்பாட்டை பயன்படுத்துங்க. விற்பனை ஏனைய வருமானம் கூட்டினா மொத்த வருமானம், விற்பனை கிரயம் செயற்பாட்டு செலவு கூட்டினா மொத்த செலவு. ஒரு கம்பெனி தொடர்பு படுத்தி வந்தா அடுத்த டைம்ல வரும். அப்ப மொத்த வருமானம் மொத்த செலவுண்டா எப்படி வரும்னா விற்பனை அடுத்தது ஏனைய வருமானம். இதோட நாங்க மேலதிகமா என்னத்தை சேர்க்கிறதுனா ஏனைய முற்றடக்க வருமானம், அதாவது மீள் மதிப்பீட்டு மிகை சேர்க்கப்படும். இது மட்டும் இதை கூட்டி எடுத்தோம்னா மொத்த வருமானம். அதே போல மொத்த செலவுகள் தான் விற்பனை கிரயம் செயற்பாட்டு செலவுகள். அதோட சேர்த்து நாங்க என்னத்தை கூட்டணும்டா மீள் மதிப்பீட்டு பற்றாக்குறை. இதை நாங்க சேர்த்திருந்தோம்னா மொத்த செலவுகள் வரும். எனவே கம்பெனி தொடர்பு படக்கூடிய ஒரு வினாவுல 4ஆம் தவணை 4வது டேம்ல இருந்து உங்களுக்கு இந்த அடிப்படையிலே பார்த்துக்கொள்ளணும். இதுல உங்களுக்கு தனி உடைமை மட்டும் தகவல் தந்தா இந்த மேல உள்ள சமன்பாடு கம்பெனி தொடர்பான தகவலும் சேர்த்து தந்தா எக்ஸ்ட்ரா நாங்க 2 விடயங்களை சேர்ப்போம். மீள் மதிப்பீட்டு மிகையும் மீள் மதிப்பீட்டு பற்றாக்குறையும், ஏனைய முற்றடக்க வருமானமும் அடுத்தது மீள் மதிப்பீட்டு பற்றாக்குறை.
இரண்டையும் சேர்த்து வந்தா மொத்த வருமானம் மொத்த செலவுகள் வரும். நோட் பண்ணிக்கொள்ளும். உங்களுக்கு அடுத்தது தேர்ச்சி 12 ஆரம்பிப்பேன். அதுல தேவையான விடயங்கள் சொல்லி தருவேன். அதே போல எல்கேஎஸ் 16 இறுதியாக படிக்க வேண்டிய விடயம், அதுலயும் மேல் மதிப்பீடு தொடர்பான விடயம் படிச்சு கொள்ளும் தியரி கிளாஸ். சரியா? இப்ப இறுதியா பாருங்க, கட்டாயம் ரெண்டும் தெரிஞ்சு கொள்ளணும். தனியுடைமையா இருந்தா விற்பனை ஏனைய வருமானம் மட்டும், விற்பனை கிரயம் செயற்பாட்டு செலவு மட்டும். கம்பெனியா இருந்தா விற்பனை ஏனைய வருமானம், ஏனைய முற்றடக்க வருமானம் மிகையோட சேர்த்து வருது. விற்பனை கிரயம் செயற்பாட்டு செலவோட பற்றாக்குறையும் சேர்த்து வந்தா மொத்த செலவு. குயிக்கா நோட் பண்ணுங்க. இப்ப இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க தங்கச்சி, தம்பி ஆன்சர் பண்ணுங்க. இந்த வினா தனியுடைமை மட்டும் வருதா அல்லது கம்பெனி சேர்த்து வருதா சொல்லுங்க பாப்போம். மேல நாங்க கொடுக்கல் வாங்கினது ரீட் பண்ணிட்டோம் ஃபுல்லா தகவலை. ஆன்சர் பண்ணுங்க. இதுல நாங்க எந்த சமன்பாடை பயன்படுத்தணும்? ஓகே, வெரி குட். முதலாவது சமன்பாடு மட்டும்தான் பயன்படுத்தணும். இப்ப நாங்க பார்த்துக்கொள்ளும். எனவே நீங்களே சொல்லிக் கொள்ளுங்க. முதலாவது மொத்த வருமானத்துல விற்பனை போடணும். விற்பனையிட பெருமதி என்ன? குயிக்கா சொல்லுங்க. 30,000 கிரயமானது 50,000 கடனுக்கு விற்பனை செய்யறோம். விற்பனையிட பெருமதி 50,000. ஏனைய வருமானம் ஒன்றும் தரப்பட இல்லை. எனவே மொத்த வருமானம் 50,000. முதலாவதுக்கு ஆன்சர். அடுத்தது மொத்த செலவுகளுக்கு வரணும். விற்பனை கிரயம் எவ்வளவு நாங்க கண்டுபிடிச்சோம். எவ்வளவு கிரயமானது 50,000 விற்பனை செய்யப்படுது? வெரி குட். 30,000 கிரயமான பொருட்கள் தான் 50,000 விற்பனை செய்யப்படுது. விற்பனை கிரயம் 30. அடுத்து மேலதிகமா ஒரு செலவுகள் ஏற்படுது. கொடுத்த கழிவு ஒரு விநியோக செலவு. எனவே கொடுத்த கழிவு செயற்பாட்டு செலவுல வரும் 3000. 33,000. இரண்டாவதுக்கு ஆன்சர். சரியா? மிக இலகுவான. அப்ப மொத்த வருமானம்டா விற்பனை வருமானம், ஏனைய வருமானம். விற்பனை 50,000 போட்டிக்கிறோம். ஓகே. அடுத்து மொத்த செலவுண்டா விற்பனை கிரயம் செயற்பாட்டு செலவு. விற்பனை கிரயம் கண்டுபிடிச்சது 30,000. அதே போல கொடுத்த கழிவு ஒரு செயற்பாட்டு செலவு கூட்டி எடுங்க 33,000. எனவே ஆன்சர் 50,000, 33,000. மூன்றாவது ஆன்சர். எழுதி கொள்ளுங்க. அடுத்து நாங்க 5வது 6வது வினாக்கு போவோம். மிக இலகுவானது. இந்த விரைவா எழுதி கொள்ளும். உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் வந்து ஈஸியா எடுத்துக்கொள்ளலாம். அதை நீங்க ஒழுங்கான ஒரு கிளாஸ்ல படிச்சீங்கன்னா இலகுவான முறையில நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இப்ப நீங்க நார்மலா ஸ்கூல்லையும் தியரி விடயங்கள் படிச்சு, அதே போல நீங்க போற மேலதிகமான ஒரு இன்ஸ்டிடியூட் அல்லது ஒரு கிளாஸ்லயும் போயிட்டு முழுமையா தியரியை மட்டும் படிச்சு, அல்லது எல்லா சிலபஸும் முடிஞ்ச பிறகு நீங்க பேப்பர் கிளாஸ் அட்டென்ட் பண்ணி அந்த பேப்பர் கிளாஸ்லயும் நார்மலா இந்த வினாக்கு இதுதான் ஆன்சர் சொல்லி தந்தா உங்களுக்கு பேப்பர்ல ஸ்கோர் பண்ண முடியாது. நாங்க தியரி படிக்கிறது ஒரு நாலேஜ், பேப்பரை செய்யறதுக்கான ஒரு ஐடியாவுக்கு தான் தியரி படிக்கிறோம். மொத்த வருமானம் வந்தா நாங்க யோசிக்கணும் வருமானங்கள் என்ன வரும், செலவுகள் என்ன வரும், அதே போல சொத்துக்கள் பொறுப்புகள் உரிமையாண்மையில என்னென்ன கூட்டி கழிக்கிறது, அதுக்குதான் தியரி படிக்கிறோம். அந்த தியரிய நாங்க அப்ளை பண்ணணும் பேப்பர் கிளாஸ்ல. இப்படி நாங்க பகுதி ஒன்று எப்படி செய்யறது, அதுக்கு சமன்பாடுகளை பயன்படுத்தணும். அடுத்து நோட்ஸ் விடயங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் பயன்படுத்தணும். முக்கியமான எக்ஸ்ட்ரா விடயங்கள் பார்க்கணும். அதுல வரக்கூடிய பேப்பர் தொடர்பான ஒரு தொகுப்பு அனலைஸ் பார்க்கணும். பாஸ் பேப்பர் எப்படி வந்துக்குது, இது எல்லாத்தையும் நாங்க தெளிவான முறையில படிச்சாதான் உங்களுக்கு பார்ட் 1ல ஸ்கோர் பண்ணலாம். உங்களோட பரீட்சையில கூடுதலான புள்ளிகளை இலகுவா பெற்றுக்கொள்ளலாம். எனவே கணக்கீட்டுல ஏ எடுக்கணும்னா முதலாவது ஒழுங்கான ஒரு கிளாஸ்க்கு போகணும். இரண்டாவது போற கிளாஸ்ல தரக்கூடிய விடயங்களை சொல்ற மாதிரி தெளிவா படிச்சுக்கொள்ளும். அப்படி இருந்தா தான் உங்களுக்கு புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். சரியா? இந்த உங்களுக்கு குறிய ஒரு காலம் தயங்குது. 2025 பேச்சுக்கு எக்ஸாம் முடிவடைஞ்சிட்டு அக்கௌண்ட்ஸ் பாடம். அப்ப அடுத்தது உங்களோட பேச்சுக்கு தான் இடம் பெறும். எனவே செகண்ட் இயர் பாடம் ஆரம்பிச்சு நடைபெறுது.
நிறைய இடத்துல இன்னும் அவங்க ஃபர்ஸ்ட் இயர் தான் படிச்சு கொடுக்குறாங்க, பின்னுக்கு சிலபஸ் போகுது. இப்ப பின்னுக்கு சிலபஸ் படிக்கிற மாணவர்களும் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணி கொள்ளலாம். இப்ப இது ஒரு இலவச கிளாஸ் போடப்படி ஃப்ரீயா எல்லாரும் படிக்கிறது. எனவே எங்களோட கிளாஸ்ல செகண்ட் இயர் சிலபஸ் போகுது, பேப்பர் கிளாஸும் போகுது. இதே அடிப்படையில தான் பார்ட் 1 இறுதி பரீட்சை வரைக்கும் செஞ்சு விடுவேன். அதே போல பார்ட் 2 விடியங்களும் செஞ்சு விடுவேன். இப்படி நீங்க நல்ல முறையில படிச்சா ஷுவரா எடுக்கலாம். அடுத்த வினாக்கு போவோம். 5வது வினா. ஜனவரி மாத 31/1/2025 இருப்பும் காசு மீதியும் முறை. ஓகே, பொழுது 2021 சொந்தமானார் பேப்பர் தேர்ட் டைம் செஞ்சு விட்டேன். அதே போல 2023 முழுமையா 25 வினாக்களும் செஞ்சு விட்டேன். அதுல மேலதிகமா நிறைய விடயங்கள் சொல்லி தந்துகிறேன். இதுல பாருங்க, இருப்புக்கள் பெருமதி கேட்டி, இருப்புட பெருமதின்னு சொல்றது இறுதி இருப்புட பெருமதி. இதை தெளிவா விளங்கிக்கணும். அடுத்தது காசு மீதி கேட்டிக்கு காசுட பெருமதி. காசு மீதினா சிம்பிளானது, காசு கட்டுப்பாட்டு கணக்கு. இங்க வரவுல வாரது, செலவுல வாரது. அப்படி இல்லையா உங்களா காசு கணக்கு மீதிய போடுங்க, பிளஸ் மைனஸ் இறுதியில வாரது இறுதி மீதி. இறுதி இருப்புன்னு சொல்றது முதலாவது கொள்வனவு, அடுத்து கொள்வனவு தொடர்பான செலவுகளை கூட்டுவோம். அடுத்து இறுதி இருப்ப கழிச்சோம்னா இறுதியில வாரது விற்பனை கிரயம். இப்ப இறுதி இருப்பு நாங்க கண்டுபிடிக்கணுமாக இருந்தா கொள்வனவு பதிவு செய்யணும், வெளி திரும்பல் பதிவு செய்யணும், அதோட கொள்வனவு தொடர்பான செலவுகள் ஒற்றுமை கூலி ஏற்றல் இறக்கல் பதிவு செய்யணும், விற்பனை கிரயம் போடணும். கீழே இருந்து நாங்க போனோம்டா இந்த இறுதி இருப்பு கண்டுபிடிக்கலாம். இதான் முக்கியமானது. சரியா? இப்ப இறுதி இருப்பு காசு மீன். இறுதி இருப்புண்டா இந்த விற்பனைக்கிற சமன்பாடை போட்டு செய்யணும். கொள்வனவு உச்சிமை கூலி ஏற்றல் இறக்கல் கட்டணம் கூட்டி இறுதி இருப்ப கழிச்சம்டா விற்பனை கிரயம் வரும். இந்த விற்பனை கிரயத்தை போட்டு இறுதி இருப்பு இல்லாம மேலே இருக்கிறத போட்டு கீழே இருந்து வந்தா இறுதி இருப்பு கண்டுபிடிக்கப்படும். காசு மீதினா ஆரம்ப மீதி பிளஸ் மைனஸ் பண்ணா இறுதி மீதி வரும். சரியா? இப்ப நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. முதலாவது கொள்வனவு எவ்வளவு தரப்பட்டுச்சு? 50,000. எனவே கொள்வனவுல போடுங்க 50,000. அடுத்து அவனே சொல்லுகிறான் வெளித்திரும்பல் ஒரு விடயம் தந்துகிறான். வெளித்திரும்பல் எவ்வளவு? 10,000. மைனஸ் பண்ணு. அடுத்து நாங்க விற்பனை கிரயம் கண்டுபிடிச்சோம். தங்கச்சி விற்பனை கிரயம் எவ்வளவு? முதலாவது வினாவிலையும் பார்த்தோம். அடுத்தது முதலாவதுண்டா இந்த தகவல் அடிப்படையில நாங்க முதலாவது. மூன்றாவது வினாவிலையும் பார்த்தோம். அதே போல இந்த மொத்த வருமானம் மொத்த செலவுலையும் பார்த்தோம். எவ்வளவு விற்பனை கிரயம்? 30,000. இப்ப நாங்க போட்டுட்டோம். இப்ப நீங்க எப்படி ஆன்சர் பண்ணணும்? 30,000 50,000 10,000 போட்டீங்கன்னா இறுதி இருப்பு கண்டுபிடிக்கணும். இதுல நிறைய பேர் மிஸ்டேக் கூறுறது இந்த 30,000 10,000 கழிச்சு 50,000 கூட்டி ஒரு ஆன்சர் கண்டுபிடிப்பீங்க. அப்படி கண்டுபிடிக்கிறது இல்ல. எப்பொழுதும் ஞாபகப்படுத்திக்கோங்க, கணக்கீட்டை பொறுத்த மட்டும் பகுதி 1 பகுதி 2 கீழே இருந்து நாங்க ஆன்சருக்கு போனா இறுதியில இருந்து ஆரம்பத்துக்கு ஆன்சருக்கு வந்தா கூட்டப்படுற விடயங்கள் கழிக்கப்படும், கழிக்கப்படுற விடயங்கள் கூட்டப்படும். இதை தெளிவா விளங்கிக் கொள்ளணும். அப்ப 30,000 கழிக்கப்படுறத கூட்டுங்க, கூட்டப்படுறத கழிங்க. எனவே 30 10 கூட்டினோம்னா என்ன? 40,000. 50ல 40,000 கழிச்சா 10,000. அதான் -10. இறுதி இருப்பு கழிக்கப்படும். 30 10 கூட்டி 50 கழிங்க 10,000. இதைத்தான் நாங்க சொல்லுவோம் இறுதி இருப்பு. இப்ப இறுதி இருப்பு சரியா இருந்தானே செக் பண்ணிக்கொள்ளுங்க. கொள்வனவு 50, அதுல வெளித்திருமல் 10 கழிச்சு இறுதி இருப்பு 10 கழிச்சா இறுதியில விற்பனை கிரயம் 30 வருது. எனவே ஆன்சர் சரி. எனவே இறுதி இருப்போட ஆன்சர் 10,000. அடுத்து காசு மீதி. முதலாவது மூலதனம் இடப்படுது 1,00,000. அடுத்து கடன் பட்டோரிடம் காசு கிடைக்குது 30,000த்துல 3,000 கழிச்சு 27,000 காசு கிடைக்குது. எனவே 27,000 கூட்டி எடுங்க 1,27,000. எனவே இருப்புட ஆன்சர் 10,000, காசு மீதி 1,27,000. முதலாவது ஆன்சர் நோட் பண்ணிக்கொள்ளுங்க.
அடுத்து நாங்க 6வது வினாவுக்கு போவோம். மேற்படி சம்பவங்களை பதிவு செய்வதற்கான மூல ஆவணம். சரியா? முக்கியமான விடயம், மூல ஆவணங்கள், மூல ஏடு கேள்வி வந்தா, மூல ஆவணம் அல்லது மூலேடுகள் கேள்வி வந்தா முக்கியமா நாங்க ஒரு சில விடயங்களை தெரிஞ்சு கொள்ளணும். முதலாவது, இந்த நிறுவனமானது என்ன பொருளை விற்பனை செய்து, அந்த விற்பனை செய்யற பொருளை நாங்க இருப்பாக கருதும். இந்த நிறுவனம் நோமலா பண்டங்களை விற்பனை செஞ்சா அது இருக்கும், அல்லது ஒரு மோட்டார் வாகனம், ஒரு நடைமுறை அல்லா சொத்துக்களை விற்பனை செஞ்சாலும் எங்கட நிறுவனத்துக்கு இது இருப்பாக கருதப்படும். இப்ப முதலாவது விடயம், நிறுவனம் என்ன பொருளை விற்பனை செய்து அதை குறிச்சு கொள்ளணும். அப்ப நோமலா பொருள் பண்டம் தந்தாலும் இருப்பு தான், அல்லது நடைமுறை அல்லா சொத்துக்கள் வந்தாலும் இருப்பு தான். இப்போ உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் தாரான், மோட்டார் வாகனம் கடனுக்கு கொள்வனவு. இப்ப இதுல கூடுதலா நிறைய பேர் ஆன்சர் பண்ணுவீங்க, மோட்டார் வாகனம் நடைமுறை அல்லா சொத்து, எனவே பொது நாளேட்டுல பதிவு செய்யணும், அது பிழையானது. ஆனா மோட்டார் வாகனம் இங்க இருப்பா தானே வருது, எனவே இருப்பா தான் எடுத்து நாங்க ஆன்சர் பண்ணணும். எனவே கடன் கொள்வனவுண்டா கொள்வனவு நாளேடு எடுக்கணும். அப்ப இந்த பிரச்சனை வரக்கூடாது, அதுக்கு நாங்க சரியா தெரிவு செய்யணும். என்ன பொருளை விற்பனை செய்து அதை பார்த்துக்கோங்க. அப்ப ஒரு நடைமுறை அல்லா சொத்து வந்தாலும், நோமலா இருப்புகளோ பண்டுகளோ வந்தாலும் அது என்ன எடுக்கணும், இருப்பாக எடுத்து ஆன்சர் பண்ணணும். சரியா? அடுத்தது, இது வாடிக்கையாளர் மூலையேட்டுல பதிவு செய்யப்படுதா அல்லது நிறுவன மூலையேட்டுல பதிவு செய்யப்படுதா? வாடிக்கையாளர் மூலையேட்டுல பதிவு செய்யப்பட்டால் இத நெகட்டிவா எதிராக எடுக்கணும். நிறுவன மூலையேட்டுல பதிவு செய்யப்பட்டா பாசிட்டிவ் நேர்முறையில எடுக்கணும். உதாரணமாக, கொடுக்கல் வாங்கல் இடம்பெறுது, இது ஒரு பெருமனவாக இருந்தா அது வாடிக்கையாளர் ரேட்ல பதிவு செஞ்சா கொடுப்பனவாக எடுக்கணும். இது ஒரு உட்திரும்பலா இருந்தா வெளித்திரும்பலா எடுக்கணும். இது காசு விற்பனையாக இருந்தா கொள்வனவாக எடுக்கணும். இப்படி நாங்க பதிவு செய்யறது. சரியா? இந்த ரெண்டு விடயங்களையும் தெளிவாக நோட் பண்ணி கொள்ளுங்க. ஒரு மூல ஆவணம், மூலேடுகள், வினா வந்தோம். முதலாவது, நிறுவனம் என்ன பொருளை விற்பனை செய்து இருப்புகளை கண்டுபிடிக்க பொது நாளேடா அல்லது கொள்வனவு நாளேடா பிரச்சனை இல்லாம. அடுத்தது, நிறுவன ஏட்ல பதிவு செய்யப்பட்டா டிரெக்டா கொடுக்கல் வாங்கலுக்கு மூலாவணம் மூலேடு கொடுக்கும். வாடிக்கையாளர் ரேட்ல பதிவு செய்யப்பட்டா அங்க கொள்வனவு தந்தா விற்பனை நடந்தா உட்திருமல் தந்தா வெளித்திருமல் எடுத்து ஆன்சர் பண்ணி கொள்ளுங்க. இதை நோட் பண்ணுங்க. ஓகே, இப்ப நாங்க ஆன்சருக்கு போவோம். முதலாவது பாருங்க, கொடுக்கல் வாங்கலுக்கு டிரெக்டா ஆன்சரை போடுறது. சும்மா கேட்கிறான் மூலாவணம். அப்ப சும்மா கேட்டா இருப்புக்கள் பண்டங்கள் வந்தா இருப்பா எடுங்க, நடைமுறை அல்லா சொத்து வந்தா நடைமுறை அல்லா சொத்து எடுங்க. நோமலா கேட்டா எப்பொழுதும் நிறுவனம் மூலத்துல பதிவு செய்யற மாதிரி ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, எனவே கொடுக்கல் வாங்கல் மூலாவணம் தேர்ச்சி 4ல படிச்சுக்கிறான். முக்கியமானது கொடுக்கல் வாங்கல் மூலாவணம் மூலேடு, இதை கட்டாயம் படிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு 1 புள்ளிகள் அல்லது 2 புள்ளிகளுக்கு கேட்கப்படலாம். எனவே கொடுக்கல் வாங்கல் மூலாவண மூலேடுகள், முதலாவது காசு அல்லது காசோலை பெறுவனவு பற்றுச்சீட்டு காசு பெறுவனவு நாளேடு, காசு அல்லது காசோலை கொடுப்பனவு கொடுப்பனவு கைச்சாத்து அல்லது உறுதிச்சீட்டு கொடுப்பனவு நாளேடு. அடுத்தது, கடனுக்கு இருப்புக்கள் கொள்வனவு பட்டியல் அல்லது கொள்வனவு பட்டியல் கொள்வனவு நாளேடு, கடனுக்கு இருப்புக்கள் விற்பனை பட்டியல் அல்லது விற்பனை பட்டியல் விற்பனை நாளேடு, உட்திரும்பல் செலவுத்தாள் உட்திரும்பல் அல்லது விற்பனை திரும்பல் நாளேடு, வெளித்திரும்பல் வரவுத்தாள் வெளித்திரும்பல் அல்லது கொள்வனவு திரும்பல் நாளேடு, சில்லறை செலவுகள் சில்லறை காசு கொடுப்பனவு கைச்சாத்து சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு. இது எல்லாத்தையும் நாங்க சொல்லுவோம் விசேட மூல ஏடுகள். குறிப்பிட்ட ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலுக்கு ஒவ்வொரு மூலாவணம் ஒவ்வொரு மூலேடு. இது இல்லாம ஏனைய கொடுக்கல் வாங்கல் வந்தா பொது நாளேட்டு கைச்சாத்து பொது நாளேடுன்னு வரும். இது கட்டாயம் இந்த அட்டவணையை படிச்சு வச்சு கொள்ளும். எனவே இதுல தரப்பட்ட கொடுக்கல் வாங்கல் முதலாவது தெளிவா பாத்துக்கோங்க.
முதலாவது மூலதனம் இடப்படுது, எனவே பற்று சீட்டு. முதலாவது மூலதனம் இடப்படுது, எனவே பற்று சீட்டு. இரண்டாவது கடன் கொள்வனவு இடம்பெறுது. கடன் கொள்வனவுனா பட்டியல் அல்லது கொள்வனவு பட்டியல். அடுத்த மூன்றாவது வெளித்திரும்பல் இடம்பெறுது, எனவே வெளித்திரும்பல்னா வரவுத்தாள். அடுத்தது பாருங்க, பொருட்கள் கடனுக்கு விற்பனை செய்யப்படுது, கடன் விற்பனை, எனவே பட்டியல் அல்லது விற்பனை பட்டியல். இறுதியா ஒரு காசு பெறுவனம், கடன் பட்டோம் காசு கிடைக்குது, எனவே பற்று சீட்டு. இப்படி நாங்க ஆன்சரை அடையாளப்படுத்தலாம். எனவே மூலதனமிடப்பட்ட பற்று சீட்டு, கடன் கொள்வனவு பட்டியல் அல்லது கொள்வனவு பட்டியல், வெளித்திரும்பல் வரவுத்தாள், கடன் விற்பனை பட்டியல் அல்லது விற்பனை பட்டியல், காசு பெறுவனவு பற்று சீட்டு. இந்த ஒழுங்கு வரிசையில ஆன்சரை கண்டுபிடிச்சு கொள்ளும். எனவே எத்தனாவது ஆன்சர்? ஆறாவதுக்கு பற்றுச்சீட்டு, பட்டியல், வரவுத்தாள், பட்டியல், பற்றுச்சீட்டு. ஐந்தாவது ஆன்சர் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, நாங்க அடுத்த வினாக்களுக்கு போவோம். கணக்கு விடயங்கள் தரப்படுகிறது. கட்டுப்பாட்டு கணக்கோட தொடர்பான விடயம். நிறைய பேர் பிழை எடுக்கக்கூடிய ஒரு விடயம் மிக தெளிவா சொல்லிட்டார். சரியா? 7வது வினா, கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு தொடர்பான விடயம். இதுல பாருங்க, இந்த கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு தொடர்பா அல்லது கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு தொடர்பா உங்களுக்கு தொடர்ச்சியான முறையில டைம் பேப்பர்ல வினாக்கள் வரும் அல்லது ஃபைனல் பேப்பர்லயும் வரும். இதெல்லாம் நிறைய பேர் கொஞ்சம் சிக்கலுக்கு வரக்கூடிய விடயம், நிறைய பேர் கஷ்டப்படுற விடயம். எப்படி நாங்க ஒரு திருத்திய கடன்பட்டோர் மீதி கண்டுபிடிக்கிறது, எப்படி நாங்க ஒரு திருத்தமும் கடன்பட்டோர் மீதி கண்டுபிடிக்கிறது அல்லது பட்டியல் மீதி கண்டுபிடிக்கிறது, எப்படி இணக்க கூற்று செய்யறது, எல்லாம் தெளிவா சொல்லிட்டார். இதுல பாருங்க, கட்டுப்பாட்டு கணக்கு தொடர்பா உங்களுக்கு பிரதானமா பகுதி ஒன்றுல 3 வினாக்கள் வரும். முதலாவது திருத்திய கடன்பட்டோர் கணக்கு, அடுத்தது கடன்பட்டோர் இணக்க கூற்று. இந்த ரெண்டையும் பத்தி தான் நாங்க ஆன்சர் கண்டுபிடிப்போம். கடன்பட்டோர் இணக்க கூட்டுல ஆரம்பத்துல வாரது திருத்திய கடன்பட்டோர் மீதி பிளஸ் மைனஸ் பண்ணுவோம், இறுதியில வாரது பட்டியல் மீதி. பாருங்க, இதுல திருத்திய கடன்பட்டோர்ல ஆரம்பத்துல வார மீதிய சொல்லுவோம் திருத்த முன் கடன்பட்டோர் மீதி. திருத்திய கடன்பட்டோர் கணக்குல இறுதியில வார மீதிய சொல்லுவோம் திருத்திய கடன்பட்டோர் மீதி. தெளிவா பாருங்க, உங்களுக்கு 3 விடயங்கள் பகுதி ஒன்றுல கேட்பான். ஒண்ணு திருத்த முன் மீதி அல்லது திருத்திய கடன்பட்டோர் மீதி அல்லது பட்டியல் மீதி, இப்படி 3 விடயங்கள் கேட்கப்படும். இது முதலாவது தெரிஞ்சுக்கொள்ளும். அப்ப திருத்திய கடன்பட்டோர் மீதி கேட்டால் 2 விடயத்துல கண்டுபிடிக்கலாம். ஒண்ணு திருத்திய கடன்பட்டோர் கணக்கு செஞ்சு இறுதியில கண்டுபிடிக்கலாம், அல்லது இணக்க கூற்று செஞ்சு ஆரம்பத்துல கண்டுபிடிக்கலாம். சரியா? திருத்திய கடன்பட்டோர் மீதி நோட் பண்ணிக்கொள்ளுங்க. திருத்திய கடன்பட்டோர் கணக்கு செஞ்சு கண்டுபிடிக்கலாம்,
அல்லது கடன்பட்டோர் இணக்க கூற்று செஞ்சு கண்டுபிடிக்கலாம். அடுத்து இரண்டாவது திருத்த முன்மீதி. அந்த திருத்த முன்மீதிக்கு ஒரே ஒரு ஆன்சர். திருத்திய கடன்பட்டோர் கணக்குல ஆரம்பத்துல வருதுண்டா, திருத்திய கடன்பட்டோர் கணக்கின் ஊடாக மட்டும்தான் கண்டுபிடிக்கலாம். அடுத்த மூன்றாவது பட்டியல் இணக்க கூற்றின் ஊடாக மட்டும்தான் கண்டுபிடிக்கலாம். இது எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய முதலாவது விடை. சரியா? அவன் கேட்கக்கூடிய வினாக்களுக்கு நாங்க எந்த செய்கை ஊடாக எந்த ஃபார்மட் ஊடாக ஆன்சருக்கு போகணும் சொல்லி தந்துட்டு இப்ப அடுத்த விடயத்துக்கு வருவோம். இந்த திருத்திய கடன்பட்டோர் கணக்கு இணக்க கூற்று எப்படி செய்யறதுண்டா, இதுல 3 விடயங்கள் தொடர்பு படும். அதாவது 3 வழக்குகள். முதலாவது பொது பேரேட்டில் மட்டும் தாக்கம் செலுத்தக்கூடிய வலு. இரண்டாவது துணை பேரேட்டில் மட்டும் தாக்கம் செலுத்தக்கூடிய வலு. மூன்றாவது பொது பேரேட்டிலும் துணை பேரேட்டிலும் தாக்கம் செலுத்தக்கூடிய வலு. இங்க பொது பேரேட்டுல தாக்கம் செலுத்தக்கூடிய வலுவாக இருந்தா அது கட்டுப்பாட்டு கணக்க மட்டும்தான் பாதிக்கும். எனவே திருத்திய கடன்பட்டோர் கணக்கு மட்டும்தான் வரும். பொது பேரேட்ல ஏதாவது வலுவந்தா திருத்திய கடன்பட்டோர் கணக்குல மட்டும் பதிவு செய்யுங்க. துணை பேரேடு அல்லது தனிநபர் கணக்கு அல்லது ஆள்சார் கணக்குல ஏதாவது வலுக்கள் வந்தா கடன்பட்டோர் இணக்க கூற்றுல மட்டும் பதிவு செய்யுங்க. பொது பேரேட்டிலும் துணை பேரேட்டிலும் ஏதாவது கொடுக்கல் வாங்கல் தொடர்பு பட்டா வலுக்கள் ரெண்டுலையும் வந்தா அல்லது திருத்திய கடன்பட்டோர் கணக்குலையும் பதிவு செய்யுங்க, இணக்க கூற்றுலையும் பதிவு செய்யுங்க. இது இரண்டாவது முக்கியமான விடயம். சரியா? அப்ப பொது பேரேட்ல ஏதாவது வலு வந்தா திருத்திய கடன்பட்டோர் கணக்குல மட்டும் பதிவு செய்யுங்க. துணை பேரேட்ல ஏதாவது வலுக்கள் வந்தா இணக்க கூற்றுல பதிவு செய்யுங்க. பொது பேரேட்லையும் துணை பேரேட்லையும் வலுக்கள் வந்தா ரெண்டுலையும் பதிவு செய்யுங்க. இதான் மிக முக்கியமா அடிப்படையா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விடயங்கள். இதை நோட் பண்ணி கொள்ளுங்க. அடுத்து நாங்க எப்படி திருத்தியது இணக்க கூற்று சீராக்கும்னு சொல்லித்தார். அதுக்கு பிறகு நாங்க ஆன்சருக்கு போவோம். இதை குயிக்கா நோட் பண்ணிட்டு இப்ப சொல்லி தந்த விடயம் கிளியர்னா செட்ல போடுங்க. இந்த ஒரு வினாவோட கட்டுப்பாட்டு கணக்கு எல்லாருக்கும் கிளியரா போகும். சரியா? அதுதான் இந்த பேப்பர் கிளாஸ்ல உங்களுக்கு யூஸ்ஃபுல். பேப்பர் கிளாஸ்ல இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு விடயத்தோட முழுமையா கட்டுப்பாட்டு கணக்கு கிளியரா போகும். பகுதி 1 பகுதி 2 இலகுவா செய்வீங்க. இப்ப பாருங்க, திருப்பி ஒருக்கா சொல்றேன். கட்டுப்பாட்டு கணக்கு ஈஸியா செய்யணும். இனிமே பார்ட் 1 பார்ட் 2 யாரும் பிழை எடுக்க கூடாது. திருத்திய கடன்பட்டோர் கணக்கு, கடன்பட்டோர் இணக்க கூற்று, இதுல ஆரம்பத்துல வர்றது திருத்த முன் மீதி, இறுதியில வர்றது திருத்திய மீதி. கடன்பட்டோர் இணக்க கூட்டுல ஆரம்பத்துல வர்றது திருத்திய மீதி, பட்டியல் மீதி. திருத்திய கடன்பட்டோர் மீதி கண்டுபிடிக்கிறதா இருந்தா திருத்திய கடன்பட்டோர் கணக்கு செய்யணும், இணக்க கூற்று செய்யணும். திருத்த முன் மீதி கண்டுபிடிக்கிறதா இருந்தா திருத்திய கடன்பட்டோர் கணக்கு மட்டும் செய்யணும். பட்டியல் கண்டுபிடிக்கிறதா இருந்தா இணக்க கூற்று மட்டும் செய்யணும். வலுக்கள் 3 வரும். பொது பேரேட்ல வந்த வலு திருத்திய கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குல மட்டும் பதிவு செய்யப்படும். துணை பேரேட்ல வரக்கூடிய வலு தனிநபர் கணக்கு ஆள்சார கணக்குன்னு தருவான், பெயர் குறிப்பிட்டு தருவான், பெயரேடு தருவான், இணக்க கூட்டுல மட்டும் வரும். பொது பேரேடு துணை பேரேடு ரெண்டுலையும் வலுக்கள் வந்தா ரெண்டுலையும் பதிவு செய்யணும். ஓகே, இப்ப பாருங்க எப்படி நாங்க திருத்திய கடன்பட்டோர் கணக்கு செய்யறதுண்டா, ஒரு கொடுக்கல் வாங்கல் தந்தா அதுல இரட்டை பதிவு கமைய அதை நாங்க திருத்தம் செய்யணும். இரட்டை பதிவு கமைய வரவு செலவு அடிப்படையில திருத்தம் செய்யணும். இப்படிதான் நாங்க திருத்திய கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு திருத்துறது. ஒரு கொடுக்கல் வாங்கல் பதிவு செய்ய இல்லையா, விடுபட்ட வலு வருதா, பதிவு செய்யுங்க. கொடுக்கல் வாங்கல்ல கூட்டி பதிவு செய்யப்படுதா, அந்த சரியான பதிவா பதிவு செய்யுங்க. அதாவது எதிரா வைங்க. குறைச்சி பதிவு செய்யப்படுதா, சரியான பக்கம் பதிவு செய்யுங்க. பக்கம் மாறி பதிவு செய்யப்படுதா, இரட்டிப்பு வலு வருதா, அதெல்லாம் நாங்க என்ன செய்யணும், இரட்டை பதிவுகள் அடிப்படையில சீராக்கம் செய்யணும். இப்ப கடன்பட்டோர்ல வரக்கூடிய அந்த கூறுகள் முதலாவது தெரியணும். வரவுல என்ன வரும், செலவுல என்ன வரும்,
அதை அடிப்படையா கொண்டு இரட்டை பதிவு அடிப்படையில இது திருத்தம் செய்யறது, திருத்துறது. அடுத்தே பாருங்க இணக்க கூற்று. இணக்க கூற்றுன்னு சொல்றது திருத்தம் செய்யறது இல்ல, இணக்கம் செய்யறது. தெளிவா பார்க்கணும், இணக்கம் செய்யறது. இது எப்படி நாங்க இணக்கம் செய்யறதுன்னு சொல்லித்தாரோம் தெளிவா. நோமலா நாங்க கடன்பட்டோர் பேரேடு ஒண்ணு அடிச்சு கொள்ளணும். கடன்பட்டோர் வரவுல பிளஸ் செலவுல மைனஸ். அப்படின்னா ஒரு விடயம் வரவுல பதிவு செய்யப்பட்டால் அதிகரிக்கும், பதிவு செய்யப்படலாட்டி குறைவடையும். இதான் நேர்கணியம். செலவுல மைனஸ்னா ஒரு விடயம் பதிவு செய்யப்பட்டா குறைவடையும், பதிவு செய்யப்படலாட்டி அதிகரிக்கும். இது கிளியரா முதலாவது விலையும் கொள்ளணும். கடன்பட்டோர் பேரேடு தனிநபர் கணக்கு வரவுல பிளஸ் செலவுல மைனஸ். வரவுல பதிவு செஞ்சா கூடும், பதிவு செய்யலாட்டி குறையும். செலவுல பதிவு செய்யலாட்டி கூடும், பதிவு செஞ்சா குறையும். ஓகேயா? இப்ப நாங்க எப்படி இணக்க கூற்று செய்யறதுண்டா இதுல ரெண்டு தொடர்பு தருவான். ஒண்ணு கடன்பட்டோர் இந்த பட்டியல் அட்டவணை தருவான். ஏபிசிடி தரப்பட்டு உதாரணம் 100, 200, 300 இப்படி பட்டியல் கண்டுபிடிக்கும். இப்ப டிரெக்டா அவன் ஒரு கொடுக்கல் வாங்கல் தரப்பட்டு பட்டியல் குறைவடையுதுண்டா இணக்க கூட்டுல குறைப்பம். இது முதலாவது. பட்டியல் குறையுதுன்னா இணக்க கூட்டுல மைனஸ் பண்ணுவோம். பட்டியல் அதிகரிக்குதுன்னா இணக்க கூட்டுல பிளஸ் பண்ணுவோம். இது முதலாவது விஷயம். சரியா? டிரெக்டா பட்டியல் அட்டவணையோட ஏதாவது விடயம் தொடர்பு படுத்தி சொன்னால் அந்த கொடுக்கல் வாங்கல் காரணமா பட்டியல் மீதி அந்த பட்டியல் அதிகரிக்குமாக இருந்தா இணக்க கூட்டுல கூட்டுங்க, பட்டியல் குறையுமாக இருந்தா குறைங்க. இரண்டாவது மெத்தட் அந்த கடன்பட்டோர் பேரேடு, அந்த இறுதியில வர பேரேடு. இந்த பேரேடு குறிப்பிட்ட கொடுக்கல் வாங்கல் காரணமா அதிகரித்தால் பேரேடு அதிகரித்தா கூட்டுங்க, பேரேடு குறைவடைந்தால் மைனஸ் பண்ணுங்க. இவ்வளவுதான் விடை. அப்ப ஒரு குறிப்பிட்ட கொடுக்கல் வாங்கல் காரணமாக இந்த கடன்பட்டோர் பேரேட்டு மீதி அதிகரிச்சா கூட்டுங்க, குறைஞ்சா மைனஸ் பண்ணுங்க. அப்படி இல்லையா பட்டியலோட டிரெக்டா சொல்றான், பட்டியல் அட்டவணையோட டிரெக்டா சொல்றான், அதிகரிச்சா கூட்டுங்க, குறைஞ்சா மைனஸ் பண்ணுங்க. இப்படிதான் நாங்க இணக்க கூற்று செய்யறது. இங்க நாங்க திருத்தம் செய்யறது இல்ல, மீதிகளை இணக்கம் செய்யறது. சரியா? இவ்வளவுதான் இந்த கட்டுப்பாட்டு கணக்கு. கிளியரா இருக்கணும். இது கிளியரா செட்ல போடுங்க. எல்லாத்தையும் எழுதிட்டு ஆன்சருக்கு போகும். எந்த ஒரு கொடுக்கல் வாங்கல் தந்தாலும் துணை பீரியட் தொடர்பா தந்தா அல்லது துணை பீரியட்லையும் தாக்கம் செலுத்தினா அந்த கொடுக்கல் வாங்கல் காரணமா டிரெக்டா பட்டியல் அதிகரிச்சா கூட்டுங்க, பட்டியல் குறைஞ்சா கழிங்க. அப்படி இல்லையா அந்த பேரேடு சொல்லி தந்துட்டேன், நேர்கணியம் எதிர்கணியம். வரவுல வச்சா கூடும், பதிவு செய்யல குறையும். செலவுல பதிவு செய்யப்பட்டா குறையும், பதிவு செய்யலாட்டி கூடும். ஆனா கொடுக்கல் வாங்கல் காரணமா இந்த தனிநபர் பேரேடு இந்த துணை பேரேடு அதிகரிச்சா இணக்க கூட்டுல கூட்டுங்க, துணை பேரேடு குறைஞ்சா இணக்க கூட்டுல குறையும். நார்மலா திருத்திய கணக்கு கொடுக்கல் வாங்கல இரட்டை பதிவு சுற்றுவடக்கி வரவு செலவின் அடிப்படையில திருத்தி நாங்க பதிவு செய்யணும். ஓகே, எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. அடுத்து நாங்க வினாக்கு போவோம். எனவே இந்த யூடியூபை பார்த்து படிக்கக்கூடிய இலங்கையில காணப்படக்கூடிய சகல மாணவர்களும் இந்த 7வது வினாவுல கட்டுப்பாட்டு கணக்கு சொல்லி தந்துக்கிறேன். இது எல்லாருக்கும் கிளியர்னா கட்டாயம் கமெண்ட்ஸ்ல போட்டுக்கொள்ளுங்க, அல்லது நம்பருக்கு தொடர்பு கொண்டு சரி உங்களோட கருத்துக்களை போடுங்க. உங்களுக்கு கட்டுப்பாட்டு கணக்கு கிளியரா இல்லையா, நான் சொல்லித்தர மெத்தட் ஓகேயா இல்லையா, கட்டாயம் சொல்லிக் கொள்ளுங்க. சரியா? இப்ப நாங்க வினாக்கு போவோம்.
ஓகே, இப்ப நாங்க ஆன்சருக்கு வருவோம். உங்களுக்கு நார்மலா கட்டுப்பாட்டு கணக்கு தொடர்பா வினாக்கள் கேட்டா முதலாவது நாங்க எப்படி ஃபார்மட் அடிக்கணும்னு சொல்றேன். இது உங்களுக்கு விளக்கப்படுறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் தேவையான எல்லா விடயங்களையும் சொல்லி தந்தேன். இப்ப நார்மலா நீங்க ஒரு வினா கேட்கப்பட்டால் செய்கையில என்னென்ன விடயங்கள் அடிச்சு கொள்ளணும்டா கேட்கப்படக்கூடிய வினாக்களுக்கு அமைவாக அடிச்சு கொள்ளணும். சரியா? இப்ப இதுல பாருங்க, முதலாவது என்ன கேட்கப்படுதுன்னு பாருங்க. முதலாவது கேட்கப்பட்ட விடயம் வேண்டப்படுவது திருத்திய கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீதியும் திருத்த முன் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீதியும். இப்ப நான் தெளிவா சொல்லிக்கிறேன். திருத்திய கடன்பட்டோர் கணக்குக்கு நாங்க கட்டுப்பாட்டு கணக்கு திருத்தியதும் செய்யலாம், இணக்க கூற்றும் செய்யலாம். திருத்த முன் மீதிக்கு திருத்தியது மட்டும்தான் செய்யலாம். எனவே இந்த ரெண்டு விடயங்கள் தான் போடணும். திருத்திய கடன்பட்டோர் கணக்கும் இணக்க கூற்றும் முதலாவது அடிச்சு கொள்ளணும். எனவே முதலாவது போட்டுக்கொள்ளுங்க நோங்கலாம். திருத்திய கடன்பட்டோர் கணக்கு, அடுத்து கடன்பட்டோர் இணக்க கூற்று, அடுத்தது திருத்திய கடன்பட்டோர் மீதி வரும், பிளஸ் மைனஸ் வரும், இறுதியில பட்டியல் மீதி வரும். இந்த இணக்க கூற்ற செய்யறதுக்கு கட்டாயம் ஒரு கடன்பட்டோர் பேரேடு ஒண்ணு நீங்க ரஃபா அடிச்சு கொள்ளணும். இப்போ வரவுல பிளஸ் செலவுல மைனஸ். ஏதாவது கொடுக்கல் வாங்கல் தரப்பட்டா இணக்க கூற்று செய்யறதா இருந்தா இதை வச்சுதான் செய்யணும். இந்த மீதி அதிகரிச்சா பிளஸ் பண்ணணும், மீதி குறைவடைஞ்சா மைனஸ் பண்ணணும். எனவே இந்த டீப்போவும் போட்டு வச்சு கொள்ளணும். சரியா? இந்த மூன்று விடயங்களும் கட்டாயம் உங்களுக்கு பார்ட் 1ல ஒரு திருத்திய மீதியோ திருத்த முன் மீதியோ பட்டியல் மீதியோ கேட்டா இதை நீங்க அடிச்சு. இப்ப நாங்க வினாக்கு வருவோம். வரையறுத்த அகில் கம்பெனியின் 31/3/2025 முடிவடைந்த நிதியாண்டுக்கான கடன் படுனர் பட்டியல் 36,000 கட்டுப்பாட்டு கணக்கு உடன்படவில்லை. ஓகே, பட்டியல் மீதி தரப்பட்டிக்கு பட்டியல் போட்டிக்கலாமே, அதுல போடுங்க 36,000. இப்ப கீழே வழுக்கல் தரப்பட்டிக்கு அந்த வழுக்கல்ல பொது பேரட்ல தாக்கம் செலுத்தக்கூடியதை திருத்தியதுல போடுங்க இரட்டை பதிவுக்கு அமைவாக. துணை பேரட்ல தாக்கம் செலுத்துறத இந்த பேரேடோட ஒப்பிட்டு கூட்டுங்க அல்லது கழிங்க. முதலாவது, கொடுத்த கழிவு 2100 காசு பெருவனவு நாளேட்டில் 1200 என பதிவு செய்யப்பட்டுள்ளது. சரியா? தெளிவா பார்க்கணும். இது காசு பெருவனவு நாளேடு. முதலாவது கொடுத்த கழிவு. கொடுத்த கழிவு நாங்க நாளேட்டுல எப்படி பதிவு செஞ்சுக்கிறோமா? 1200க்கு பதிலா 2100 900 கூடுதலாக பதிவு செஞ்சுக்கிறோம். இதை தெளிவா விலையும் கொள்ளணும். அப்ப நாளேட்டுல கூட்டி பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாளேட்டுல கூட்டி பதிவு செய்யப்பட்டால் அது பொது பேரேட்டை பாதிக்குமா அல்லது துணை பேரேட்டா பாதிக்குமா? தெளிவா சொல்லுங்க பாப்போம். கொடுத்த கழிவு 2100 காசு பெருவனவு நாளேட்டில் 1200 என பதிவு செய்யப்பட்டுள்ளது. சரியா? ரெண்டாயிரத்தி 1200 பதிவு செய்யப்பட்டது. அப்ப 900 குறைத்து பதிவு செய்யப்பட்டுள்ளது. சரியா? கூட்டியில குறைத்து. அப்ப நாளேட்டுல குறைத்து பதிவு செய்யப்பட்டால் அது பொது பேரேட்டை பாதிக்குமா துணை பேரேட்டை பாதிக்குமா? தெளிவா சொல்லுங்க, குயிக்கா ஆன்சர் பண்ணுங்க. அதை அடிப்படையா கொண்டுதான் கூட்டுறதா கழிக்கிறதா திருத்துறதான்னு பார்க்கணும். இப்ப நிறைய பேர் இதுக்கு ஆன்சர் சொல்லுவீங்க பொது பேரேட்டை மட்டும் பாதிக்கும். இந்த கூட்டு சரியா பிள்ளையான்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு நாளேட்டுல கொடுக்கல் வாங்கல் கூட்டியோ குறைத்தோ பதிவு செய்யப்பட்டால் அது பொது பேரேட்டை மட்டும்தான் பாதிக்கும். சரியா தங்கச்சி? சரியா பிள்ளையா? திருப்பி ஓகே. இப்ப தெளிவா பார்க்கணும். எப்பொழுதும் ஒரு மூலையேட்டுல பதிவு செஞ்சுதான் பொது பேரேட்டுக்கு கொடுக்கல் வாங்கல் மாற்றப்படும். அதே போல துணை பேரேட்டுக்கும் மாற்றப்படும். இத தெளிவா விளங்கிக் கொள்ளணும். ஒரு கொடுக்கல் வாங்கல் கூட்டியோ குறைத்தோ பதிவு செய்யப்பட்டா அல்லது முற்று முழுதாக கொடுக்கல் வாங்கல் பதிவு செய்யப்படலாட்டியும் என்ன நடக்கும்டா? பொது பேரேட்டையும் பாதிக்கும் துணை பேரேட்டையும் பாதிக்கும்.
எனவே முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய விடயம் இங்க குறைத்து பதிவு செய்யப்பட்டீங்க. அப்ப கொடுத்த கழிவு கணக்கு வரவு கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. இப்ப கடன்பட்டோர்ல குறைச்சி பதிவு செஞ்சிருந்தா சரியான பக்கத்துல அந்த பெறுமதியை போடணும். எனவே திருத்திய கடன்பட்டோர் கணக்குல போடுங்க. கொடுத்த கழிவுண்டு 900. இது முதலாவது செய்ய வேண்டியது. கொடுத்த கழிவு கணக்கு வரவு கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவுல போடுங்க 900. இரண்டாவது விடயம் இது துணை பேரேட்ட பாதிக்கும். அவன் கடன்பட்டோர் பேரேட்டுக்கு வாங்க. இந்த 900 என்ன செய்யப்படையிலையா? பதிவு செய்யப்படையிலையா? தெளிவா பார்க்கணும். இங்க பதிவு செய்யப்படையில, எனவே திருத்துறோம். அது ஓகே, பதிவு செஞ்சிட்டோம். இங்க பதிவு செய்ய இல்ல. இந்த வலுவின் காரணமா இந்த மீதி அதிகரிக்குதா குறையுதா அதை மட்டும் பாருங்க. 900 பதிவு செய்யலாட்டி அதிகரிக்குமா குறையுமா? எதிர்கணியம் குயிக்க ஆன்சர் பண்ணுங்க. அதிகரிக்குமா குறையுமா? சொல்லிதான் குயிக்கா. செலவு பக்கத்துல ஒரு விடயம் பதிவு செய்யப்படலாட்டி என்ன நடக்கும்? அதிகரிக்கும். வெரி குட், அதிகரிக்கும். எனவே நாங்க இணக்க கூட்டுல என்ன செய்யணும்? கூட்டணும். எனவே இணக்க கூட்டுல போடுங்க. கொடுத்த கழிவு 900 பிளஸ் பண்ணுங்க. சரியா? இது முதலாவது பதிவு. ஓகே தானே? கொடுத்த கழிவு பதிவு செய்யல, எனவே திருத்தியதுல பதிவு செய்யறோம். செலவுல 900. கொடுத்த கழிவு பதிவு செய்யல, அதன் காரணமா அதிகரிக்குது. எனவே கூற்றம் இணக்க கூட்டுல முதலாவது முடிவடையும். இப்ப இரண்டாவதுக்கு வாரம் எதிர்மாற்றல் ரூபா 3000 கடன் படுனர் பேரேட்டில் 300 என பதிவு செய்யப்படுது. அதுல அண்டர்லைன் பண்ணுங்க, கடன் படுனர் பேரேடு அப்படின்னு சொன்னா துணை பேரேடு மட்டும்தான் சொல்லப்படுது. துணை பேரேடு மட்டும்தான் சொல்லப்படுது. என்ன செய்யப்படுதுன்னா 3000க்கு பதிலா 300 பதிவு செய்யறானா, அதாவது எதிர்மாற்றல் அல்லது எதிர் தீர்த்தல். உங்களுக்கு ஷோர்ட் நோட்ஸ் ஒன்று சொல்லி தாரேன். எதிர் தீர்த்தல் காரணமாக கடன் பட்டோரும் கடன் கொடுத்தோர் மீதியும் அதிகரிக்கும். அப்ப கடன் பட்டோர்ல வரவு வைப்போம், கடன் கொடுத்தோர்ல செலவு வைப்போம். சரியா? எதிர் தீர்த்தல் காரணமாக கடன் பட்டோர் மீதியும் கடன் கொடுத்தோர் மீதியும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க குறைவடையும். சரியா? அதிகரிக்கும் இல்ல, குறைவடையும். எதிர் தீர்த்தல் காரணமா கடன் பட்டோரும் கடன் கொடுத்தோர் மீதியும் குறைவடையும். எனவே கடன் பட்டோர்ல செலவு வைப்போம், கடன் கொடுத்தோர்ல வரவு வைப்போம். அடுத்தது தண்ட வட்டி காரணமாக அல்லது விதித்த வட்டி காரணமாக இந்த ரெண்டு மீதியும் அதிகரிக்கும். எனவே கடன் பட்டோர்ல வரவு வைப்போம், கடன் கொடுத்தோர்ல செலவு வைப்போம். முக்கியமான ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கொள்ளும். கூடுதலா எதிர் தீர்த்தல், தண்ட வட்டி அல்லது விதித்த வட்டி உங்களோட கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு கேள்வியில வருது. எனவே எதிர் தீர்த்தல் காரணமா ரெண்டு மீதியும் குறைவடையும். எனவே கடன் பட்டோர் குறைவடையணும்டா செலவுல வைப்போம், கடன் கொடுத்தோர் குறைவடையணும்டா வரவுல வைப்போம். தண்ட வட்டி காரணமா அல்லது விதித்த வட்டி காரணமா ரெண்டு மீதியும் அதிகரிக்கும். எனவே கடன் பட்டோர்ல வரவு, கடன் கொடுத்தோர்ல செலவு. அப்ப ரெண்டாவது சொல்லப்படுது தண்ட வட்டி. சரியா? இந்த கொடுக்கல் வாங்கல்ல பாருங்க, எதிர் தீர்த்தல் முதலாவது சொல்லப்படுது, அது கீழே விதித்த வட்டி ரெண்டாவது சொல்லப்படுது. அப்ப ரெண்டையும் பாவம். எனவே எதிர் மாற்றல் அல்லது எதிர் தீர்த்தல் 3000க்கு பதிலா 300 பதிவு செஞ்சுக்கிறான்டா. இந்த துணை பேரேட்டுல பாருங்க, இந்த துணை பேரேட்டுல பாருங்க 3000 பதிவு செய்யணுமா, இங்க 300 தான் பதிவு செஞ்சுக்குதா. அப்ப தெளிவா பாருங்க, 2700 பதிவு செய்யப்படவில்லை. சரியா? 2700 பதிவு செய்யப்படவில்லை. அப்ப 2700 பதிவு செய்யப்பட இல்லைன்னா மீதி என்ன நடக்கும் சொல்லுங்க பாப்போம். செலவுல வர விடயம் 2700 பதிவு செய்யப்படலாட்டி என்ன நடக்கும்? 3000க்கு பதிலா 300 தான் பதிஞ்சுக்கிறான் செலவுல, 2700 பதிவு செய்யப்பட இல்லை. இப்ப தங்கச்சி மீதி என்ன நடக்கும்? அதிகரிக்கும். வெரி குட், அதிகரிக்கும். அப்ப 2700 கூட்டணும்.
எனவே போட்டுக்கோங்க எதிர் தீர்த்தல் 2700. ஆன்சர் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கிளியரா இன்னும் விளங்கும். சரியா? அப்ப துணை பெயரட்டை மட்டும்தானே பாதிக்குது. எங்களுக்கு தேவை இந்த வலுவின் காரணமா மீதி அதிகரிக்குதா குறையுதா அதை மட்டும்தான் பார்க்கணும். இப்போ 3000க்கு பதிலாக 300 தான் பதிவு செஞ்சுக்கிறா. 2700 பதிவு செய்யப்பட இல்லை. பதிவு செய்யாட்டி மீதி அதிகரிக்கும், எனவே கூட்டும். இது துணை பெயரட்டை மட்டும்தான் பாதிக்குது, எனவே இணங்க கூட்டுக்கு மட்டும்தான் வரும். அடுத்த 3வது வாரம் விதித்த வட்டி 2000 துணை பெயரேட்டில் உள்ள கணக்குகளில் பிழையான பக்கங்களில் பதிவுபட்டன. ஓகே, நீங்க சொல்லிக்கோங்க விதித்த வட்டின்னா வரவு வருமா செலவு வருமா? கடன்பட்டோர் வரவா செலவா? விதித்த வட்டி போய் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, வரவுல வரக்கூடியது விதித்த வட்டி. நான் சொல்லி தந்துக்கிறேன். அப்ப கடன்பட்டோர்ல அந்த தண்ட வட்டி அல்லது விதித்த வட்டி வரவுல பதிவு செய்யணும் 2000. ஆனா இங்க என்ன சொல்லிக்கிறான்? எதிராக பதிவு செய்யப்பட்டீதா, செலவுல 2000 பதிவு செய்யப்பட்டீதா. அப்ப கடன்பட்டோர் இந்த துணை பேரேடு அந்த பேரேட்ல செலவுல ஒரு விடயம் பதிவு செய்யப்பட்டால் மீதி என்ன நடக்கும்? அதிகரிக்குமா குறையுமா? சொல்லுங்க. செலவுல பதிவு செய்யப்பட்டால் எதிர்கணியம் மாறி எடுங்க. பதிவு செஞ்சா குறையும், பதிவு செய்யலாட்டி கூடும். வரவுல பதிவு செஞ்சா கூடும், பதிவு செய்யலாட்டி குறையும். இப்ப செலவுல ஒரு விடயம் பதிவு செஞ்சா என்ன நடக்கும்? மீதி. ஆன்சர் பண்ணுங்க. வெரி குட், குறைவடையும். சரியா? வரவுல வைக்கணும் தங்கச்சி, தம்பி வரவுல வைக்கணும். எதிர் இருந்தா செலவுல வச்சுக்கிறான். அப்ப செலவுல வச்சா எதிர்கணிய தொடர்பும் குறைவடையும். எனவே போட்டுக்கோங்க விதித்த வட்டி 2000 குறைவடையும். இது துணை பெயரட்ல மட்டும்தான் தாக்கம், எனவே இணக்க கூற்றுக்கு போட்டு. அடுத்த இறுதியா நாங்க பார்க்க போறோம் மறுக்கப்பட்ட காசோலை 4000 பொது பெயரேட்டில் உள்ள கணக்குகளில் பதியப்படவில்லை. பதிவு செய்யலாட்டி பதிவு செய்யுங்க. தெளிவா சொல்லுகிறான். இந்த கொடுக்கல் வாங்கல் ஃபுல்லா பதிவு செய்யப்படையிலன்னு சொல்ல இல்ல, இந்த கொடுக்கல் வாங்கல் மூலேடுகள்ல பதிவு செய்யப்படையிலன்னு சொல்ல இல்ல, பொது பெயரேட்ல மட்டும்தான் பதிவு செய்ய இல்லையா. எனவே திருத்தியதுக்கு மட்டும்தான் வரும். எனவே மறுக்கப்பட்ட காசோலைக்கு இரட்டை பதிவு என்ன? தெளிவா படிச்சுக்கலாம். மறுக்கப்பட்ட காசோலை கடன்பட்டோரிடம் பெற்ற காசு மறுக்கப்படுது. எனவே முதலாவது காசு பெறும்போது காசு கணக்கு வரவு கடன்பட்டோர் செலவு. இது மறுக்கப்பட்டால் எதிராக வரும். கடன்பட்டோர் வரவு காசு செலவு. எனவே கடன்பட்டோர்ல வரவு வைக்கணும். எனவே திருத்திய கடன்பட்டோர்ல போடுங்க மறுக்கப்பட்ட காசோலை பிராக்கெட்ல காசுன்னு போடுங்க 4000. சரியா? கடன்பட்டோரோட தொடர்பு படுத்தி மறுக்கப்பட்ட காசோலைன்னா அது காசாக கிடைச்சது மறுக்கப்படுது. எனவே காசா கிடைச்சது எதிரா வைங்க. காசு வரவு கடன்பட்டோர் செலவுண்டா காசு செலவு கடன்பட்டோர் வரவு. கடன் கொடுத்தோர் தொடர்பா சொல்லி மறுக்கப்பட்ட காசோலைன்னா கொடுத்தது மறுக்கப்பட்டதுன்னு எடுங்க. இப்படிதான் நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்ப இங்க பெற்றதா கொடுத்ததா மறுக்கப்பட்டதுன்னு சொல்ல இல்ல, நாங்க தான் கண்டுபிடிக்கணும். கடன்பட்டோர்னா பெற்றதுதான் மறுக்கப்படும். எனவே காசு வரவு கடன்பட்டோர் செலவைத்தான் இங்க நாங்க எதிரா போட்டோம். கடன்பட்டோர் வரவு காசு செலவு. எனவே திருத்தியதுல போடுங்க மறுக்கப்பட்ட காசோலை வரவுல 4000. இதோட பதிவுகள் எல்லாம் முடிவடையுது. இப்ப கூட்டி எடுத்தோம்னா ஆன்சர் வரும். இப்ப கூட்டி எடுக்க பாப்போம். அப்ப சொன்ன மாதிரிதான் கீழே இருந்து நாங்க போகும்போது கூட்டப்படுறது கழிக்கப்படும், கழிக்கப்படுறது கூட்டப்படும். எனவே 36,000 இந்த மேல உள்ள 900 2700 கூட்டி 2000 கழிக்க திருத்திய மீதி வரும். அந்த திருத்திய மீதி வந்தது மீதி சென்றதுன்னு போடுங்க. திருப்பி கூட்டி எடுத்தோம்னா ஆரம்பத்துல மீதி வரும். எனவே ஆன்சர் சொல்லுங்க பாபம். முதலாவது திருத்திய மீதி எவ்வளவு? 36,000. அதோட மைனஸ் பண்ணுங்க 900 2700 பிளஸ் பண்ணுங்க 2000. எனவே ஆன்சர் 34,400.
சரியா? 34,400. திருத்திய காசு மீதி 34,400. அப்படியே போடுங்க. மீதி வந்தது, மீதி சென்றது. இதை கூட்டி டபுள்ல போட்டு ஆரம்ப மீதியை கண்டுபிடிப்போம். எனவே 34,400ஓட கூட்டுங்க 900, டபுள்ல போடுங்க 35,300. இந்த 35,300ல மைனஸ் பண்ணுங்க 4000, 31,300. சரியா? முப்பத்தி 6,000 அதோட நாங்க கூட்டணும் 2,000, 38,000. அந்த 38,000த்துல மைனஸ் பண்ணுங்க 2,700, 900. எனவே ஆன்சர் வரும் 34,400. அது நீங்க மீதி வந்தது, மீதி சென்றது போடுங்க. அதுக்கப்புறம் ரெண்டையும் கூட்டி இடுங்க. 34,400ஓட 900 கூட்டுங்க 35,300. இந்த 35,300ல மைனஸ் பண்ணுங்க 4000. ஆன்சர் வரும் 31,300. எனவே 34,400, 31,300. ஆன்சர் எத்தனாவதுன்னு பாருங்க. முப்பத்தி 34,400, 31,300. ஆன்சர் காணப்படுதா? பேப்பர்ல பாருங்க. இந்த பேப்பர்ல பாருங்க. இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு போடப்பட இல்லை. இப்ப போடப்பட இல்லைன்னு சொன்னா ஆன்சர் பிழையானதுன்னு எடுக்கக்கூடாது. சில வினாத்தாள்கள்ல உங்களுக்கு சரியான ஆன்சர் போட மாட்டான். அது சில சந்தர்ப்பங்கள்ல மிஸ்டேக் வரும். அப்படி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல உங்களுக்கு ஓல் ஆன்சர் தரப்படும். எல்லாருக்கும் புள்ளிகள் கிடைக்கும். வினாக்கள்ல ஏதாவது தவறுகள் இருந்து. எனவே இந்த பேப்பர்ல 7வது வினாக்கு சரியான ஆன்சர் போடப்பட இல்லை. சரியான ஆன்சரை நீங்க எழுதி கொள்ளும். ஓகேயா? இதோட 7வது வினா முடிவடைது. கட்டுப்பாட்டு கணக்கு. இதை எழுதிட்டு எல்லாரும் செட்ல போடுங்க. அடுத்தது வங்கிணக்க கூற்று கேள்வி. இந்த 2 கேள்வியும் பார்த்து கொள்ளும். 8வது 9வது. இதை எழுதிட்டு எல்லாரும் செட்ல போடுங்க. கட்டுப்பாட்டு கணக்கு கிளியர் ஆகும். சரியா? அடுத்த வினாக்கு போவோம். 8வது 9வது மிக இலகுவான வினா. வங்கி இணக்க கூற்றோட தொடர்பானது. அதுல ஒரு சில விடயங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வினா போடப்பட்டு சொல்லித்தார். பாருங்க, வினா இலக்கம் 8
வங்கி இணக்க கூற்று. இதுல கேட்கப்பட்ட வினா 31/1/2024 காணப்படும் வங்கி கூற்று மீதி. சரியா? இப்ப நார்மலா வங்கி கூற்று மீதி கண்டுபிடிக்கணுமா இருந்தா வங்கி இணக்க கூற்று அடிக்கணும். அப்படி வங்கி இணக்க கூற்று செய்யறதா இருந்தா திருத்திய காசு மீதி தேவை. தெளிவா விளங்கிக் கொள்ளணும். வங்கி இணக்க கூற்றுல வங்கி கூற்று மீதி கண்டுபிடிக்கும். நாங்க வங்கி கூற்று மீதி கண்டுபிடிக்கணுமாக இருந்தா திருத்திய காசு மீதி தேவை. எனவே திருத்திய காசு கணக்கு செய்வோம். அதுக்கு பிறகு வங்கி இணக்க கூற்று செய்வோம். சரியா? இப்ப நார்மலா ஒரு வங்கி இணக்க கூற்று பாடத்துல உங்களுக்கு திருத்திய காசு மீதி கேட்பான், திருத்த முன் காசு மீதி கேட்பான், வங்கி கூற்று மீதி கேட்பான். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. எனவே திருத்திய காசு கணக்கு அடிச்சுக்கோங்க, வங்கி இணக்க கூற்று அடிச்சுக்கோங்க. இது ஒரு அடிப்படையான வினா. திருத்திய காசு மீதி வங்கி இணக்க கூற்று. வங்கி இணக்க கூற்றுல திருத்திய காசு மீதி வரும், மாற்றப்படாத காசோலை கூட்டுவோம், வசூலிக்கப்படாத காசோலை கழிப்போம், இறுதியில வாரது வங்கி கூற்று மீதி. இப்ப இதுல பாருங்க, திருத்திய காசு மீதில பொதுவாக வரக்கூடியது திருத்த முன் மீதி. அப்படி இல்லாட்டி நினைக்க காசு பெறுவனவு காசு கொடுப்பனவு சீராக்கி செய்யலாம். சரியா? உங்களா திருத்த முன் ஒரு காசு கட்டுப்பாட்டு கணக்கு அடிச்சு அங்க பெறுவனவு கொடுப்பனவு பதிவு செஞ்சு திருத்த முன் மீதிய கண்டுபிடிச்சு போடுறது இல்ல. ஒரே டைம்ல நாங்க பெறுவனவு கொடுப்பனவு பதிவு செஞ்சும் காட்டலாம், அல்லது திருத்த முன் மீதிய போடலாம். அடுத்து திருத்திய காசு கணக்குல வரவுல வரக்கூடிய செலவுல வரக்கூடிய விடயங்கள் தெரியும். பொதுவாக நேரடி வைப்புகள், நிலையான கட்டளை பெறுவனவுகள், கொடுத்து மறுக்கப்பட்ட காசோலைகள் எல்லாம் வரவுல பதிவு செய்யப்படும். வங்கி கட்டணங்கள், நிலையான கட்டளை கொடுப்பனவுகள், வைப்புலட்டு மறுக்கப்பட்ட காசோலை பிற வழுக்கள் எல்லாம் செலவுல வரும். அடுத்து வங்கி கூட்டுல ஆரம்பத்துல திருத்திய காசு மீதி மாற்றப்படாத கூட்டணும், வசூலிக்கப்படாது கழிக்கணும். இது ஒரு பேசிக்கான வினா. பதிவு செய்வோம். முதலாவது பாருங்க, காசு பெறுவனவு நாளேட்டின் மொத்தம் 2,24,000. எனவே போடுங்க 224. இது நாங்க காசு கணக்கு செஞ்சு வர தேவையில்லை, ஒரே டைம்ல திருத்தியதுல போடுங்க, பிரச்சனை இல்லை. அதே காசு கொடுப்பனவு நாளேட்டின் மொத்தம் 1,64,000. வங்கி கூற்று கிடைத்த பிறகு பதிவு செய்யக்கூடிய விடயங்கள் தான் அந்த நேரடி வைப்புகள், நிலையான கட்டளை பெறுவனவு கொடுப்பனவு, வங்கி கட்டணம் போன்ற விடயங்கள். எனவே அடுத்த தரப்படிக்கு வங்கி கூற்றில் காணப்பட்ட நேரடி வைப்பு 10,000. எனவே வரவுல போடுங்க நேரடி வைப்பு 10,000. அடுத்தது தரப்படுது வங்கி கட்டணம் 3,000. எனவே வங்கி கட்டணம் 3,000. நிலையான கட்டளை கொடுப்பனவு 5,000. செலவுல பதிவு செய்யும். அடுத்தே மாற்றப்படாத வசூலிக்கப்படாத காசோலை தரப்பட்டிக்கு 12,000, 4,000. அது அப்படி பார்த்து போடுங்க. இதை நாங்க திருத்தி எடுத்தோம்டா இறுதியில வங்கி கூற்று மீதி கண்டுபிடிக்கப்படும். எனவே கூட்டி எடுங்க, 2,24,000 10 2,34,000. டபுள்ல போடுங்க. அதுல இருந்து 1,64, 3,000, 8,000 இது மூணையும் கழிக்கெடுங்க, மீதி வந்தது திருத்திய மீதி வரும். எனவே திருத்திய மீதியோட ஆன்சர் 3,50,000. சாரி, இல்ல பாருங்க, திருத்திய மீதியோட ஆன்சர் 2,24 10 கூட்டுங்க 2,34. அதுல மைனஸ் பண்ணுங்க 1,64, 3,000, 5,000. இறுதி மீதி 62,000. இந்த 62,000 மேல போடுங்க. இதோட நாங்க என்ன செய்யணும்? மாற்றப்படாத கூட்டி வசூலிக்கப்படாத கழிக்கணும். எனவே 12 கூட்டி 4 கழிச்சோம்டா வங்கி கூற்று மீதி 70,000. எனவே கேட்கப்பட்ட வினா வங்கி கூற்று மீதி. எனவே ஆன்சர் 70,000. முதலாவது ஆன்சர். இது அடிப்படையா எல்லாரும் செய்வீங்க. கூடுதலா இந்த பரீட்சையை செய்யக்கூடிய 90% மாணவர்கள் இதுக்கு நீங்க புள்ளிகள் பெற்றுக் கொள்வீங்க. அடுத்த வினா தரப்பட்டிக்கு அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான வினா. இதுல நீங்க அடுத்த வினாக்கு நீங்க கொஞ்சம் பிழை எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் கூடுதலாக காணப்படுது. அடுத்த வினாக்கு போகும். 9வது வினாவை பாருங்க, கூற்றுக்கள் தரப்பட்டி.
அந்த கூற்றுக்கள் சொல்றது நோட்ஸ் தரப்பட இல்லை. கணக்கிட இறுதி ஆன்சர் தரப்படுகிறது. காசு பெறுவனவு எவ்வளவு, காசு கொடுப்பனவு எவ்வளவு, மொத்த கழிப்பனவு எவ்வளவு, மொத்த சேர்ப்பனவு எவ்வளவுன்னு தரப்படுகிறது. இது நாங்க கண்டுபிடிக்காம கூற்று சரியா பிழையாண்டு அடையாளப்படுத்த முடியாது. சரியா? அந்த கேட்கப்பட்ட 4 விடயங்களையும் கண்டுபிடிக்கணும் முதலாவது. அப்படி கண்டுபிடிச்சாதான் 9வதுக்கு ஆன்சர் பண்ணலாம். இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லித்தார். தெளிவான முறையில நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இறுதியா செஞ்ச பேப்பர்லயும் இந்த விடயம் சொல்லி தந்தேன். சரியா சரியா பார்த்துக்கொள்ளுங்க. காசு பெறுவனவுட மொத்தம், அடுத்தது காசு கொடுப்பனவுட மொத்தம். காசு பெறுவனவு மொத்தம்டா காசாக பெற்ற எல்லாம், அதாவது காசு பெறுவனவு நாளேடோட இந்த திருத்திய காசு கணக்குல வார விடயம், அதாவது திருத்திய காசுல வார வரவுல வார விடயத்தை கூட்டணும். காசு பெறுவனவு நாளேட்டு மொத்தத்தோட திருத்திய கணக்குல வரவுல வார விடயத்தை கூட்டணும். காசு கொடுப்பனவுட மொத்தம்டா காசு கொடுப்பனவு நாளேடோட திருத்திய காசுல வரக்கூடிய செலவை கூட்டணும். தெளிவா விலையும் கொள்ளுங்க. அப்ப காசு பெறுவனவு நாளேடுன்னு சொல்றது வேற விடயம், காசு பெறுவனவுட மொத்தம்னு சொல்றது வேற விடயம். காசு கொடுப்பனவு நாளேடுன்னு சொல்றது வேற விடயம், காசு கொடுப்பனவுட மொத்தம்னு சொல்றது வேற விடயம். எனவே பெறுவனவு நாளேடோட இந்த திருத்தியதுல வர மேலதிகமா வர வரவுல வாரத கூட்டா காசு பெறுவனோட மொத்தம். காசு கொடுப்பனவு நாளேடோட திருத்தியதுல வர இந்த செலவுல வாரத கூட்டினா காசு கொடுப்பனோட மொத்தம். கூட்டி எடுங்க. காசு பெறுவனவு நாளேடு 224, எக்ஸ்ட்ரா வார நேரடி வைப்பு 10, கூட்டி விட்டா 2,34,000. காசு பெறுவனவு நாளேடு. அடுத்த காசு கொடுப்பனவு நாளேடு 1,64,000. அதோட எக்ஸ்ட்ரா வார செலவுல வார 3 மஞ்சள் 8,000. கூட்டி எடுத்தா 1,72,000. அப்ப முதல் 2 விடயங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இதுல பிளவிட கூடாது, நிறைய பேர் தெரியாத விடயம். எனவே ஏபி கூற்றுக்களை பாருங்க. ஜனவரி மாதம் மொத்த காசு பெறுவனவு 2,34. சரியா பிழையா? ஆன்சர் பண்ணுங்க. சொல்லிக்கொள்ளுங்க. சரியா பிழையா? காசு பெறுவனோட மொத்தம் சரியா 2,34. எனவே நான் கண்டுபிடிச்சு வச்சுக்கிறேன். சரி சார். அடுத்து பிய பாருங்க. ஜனவரி மாதம் மொத்த காசு கொடுப்பனவு 1,64,000 சொல்லிக்கிறான். சரியா பிள்ளையா? அங்க கண்டுபிடிச்சிக்கிறோம் 1,72,000. அந்த கூற்று சரியா பிள்ளையா? பயப்படாம சொல்லுங்க. சரியா பிள்ளையா? வெரி குட். இப்படி ஆன்சர் பண்ணி பழவுங்க. பிள்ளையா? அடுத்து சிஎம் பிஎம் பாப்போம். கொஞ்சம் வித்தியாசமான முறையில போடப்படி. உங்களுக்கு இதுவரை காலமும் இப்படி ஒரு வினா கேட்கப்பட இல்லை. நோமலா கேட்பான் வசூலிக்கப்பட்ட காசோலை மாற்றப்பட்ட காசோலைன்னு கேட்பான். போன 10 பேப்பர்ஸ்ல சொல்லி தந்துக்கிறேன். உங்களுக்கு ரெக்கார்டிங் எல்லாம் தந்துக்கிறேன். 3rd டைம் பேப்பர் ரெக்கார்டிங், அந்த பழைய ரெக்கார்டிங் தேவையான மாணவர்கள், புதிதாக இணைந்து கொண்ட மாணவர்கள் கேட்டு படிச்சு கொள்ளும். இப்ப இதுல பாருங்க, மொத்த கழிப்பனவு மொத்த சேர்ப்பனவுன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான முறையில கேட்கப்படும். இப்படின்னா என்னன்னு சொல்லித்தாரம் பாருங்க. ஒரு வங்கி கூற்று காணப்படுது. விபரம், வரவு, செலவு, மீதி. இந்த வங்கி கூற்றுல நாங்க வரவு வைக்கிற விடயம் கழிப்பனவு, வங்கி கூற்றுல செலவு வைக்கிற விடயம் சேர்ப்பனவு. இத தெளிவா விலை கொண்டு. வங்கி கூட்டுல வரவு வைக்கிற விடயமாக இருந்தா அதை நாங்க சொல்லுவோம் கழிப்பனவுன்னு சொல்லுவோம். வங்கி கூட்டுல செலவு வைக்கக்கூடிய விடயம் சேர்ப்பனவுன்னு சொல்லுவோம். அப்ப மொத்த கழிப்பனவு மொத்த சேர்ப்பனவுண்டா காசு கணக்குல வரவு வைக்கிறது வங்கி கூட்டுல செலவு வைக்கப்படும், காசு கணக்குல செலவு வைக்கப்படுறது வங்கி கூட்டுல வரவு வைக்கப்படும்.
தெளிவா விளங்கி கொள்ளணும். மொத்த கழிப்பணம் மொத்த சேர்ப்பனோடு கேட்கப்படுறது எங்கடா வங்கி கூட்டுல வரவு வைக்கப்படுறது அந்த மொத்தமும் செலவு வைக்கப்படுற மொத்தமும் இது தெளிவா விளங்கி கொள்ளும். இப்போ வரவு வைக்கப்படுறதுன்னா கழிப்பனவு, செலவு வைக்கப்படுறதுன்னா சேர்ப்பனவு. இப்ப இதுல எப்படி வரும்? மொத்த சேர்ப்பனவுன்னு சொல்றது பெருவனவு 4 அந்த மொத்தம் காசு பெருவனோட மொத்தத்தோட வசூலிக்கப்படாதத கழிச்சு வாரம். சரியா? மொத்த சேர்ப்பனவுன்னு சொல்றது காசு பெருவனவோட வசூலிக்கப்படாத காசோலை கழிச்சு வாரம். சமன்பாடை போட்டுக்கொள்ளுங்க. இப்படி எங்கேயும் சொல்லி தர மாட்டாங்க. மொத்த சேர்ப்பனம்னா மொத்த காசு பெருவனவு மேல கண்டுபிடிக்கிறோம். காசு பெருவனவு 4 அடியில காசு பெருவனவு. இந்த காசு பெருவனவுல இருந்து வசூலிக்கப்படாததை கழிச்சு வந்தா மொத்த சேர்ப்பனவு. காசு கொடுப்பனவோட மாற்றப்படாத காசோலையை கழிச்சு வந்தா மொத்த கழிப்பனவு. எனவே ஆன்சரை பார்ப்போம். மொத்த காசு பெருவனவு 2,34,000. அதுல வசூலிக்கப்படாத காசோலை 4,000 கழிங்க 2,30,000 சேர்ப்பனவு. எனவே சேர்ப்பனவோட பெறுமதி 2,30,000. அடுத்து மொத்த கழிப்பனவு பாருங்க. கொடுப்பனவு மொத்தம் எவ்வளவு? 1,72,000. மாற்றப்படாத காசோலை 12,000 கழிங்க 1,60,000 கழிப்பனவு. இந்த ரெண்டு கூட்டும் சரியா பிள்ளையாண்டு பார்ப்போம். சிய பாருங்க. வங்கி கூற்றின் மொத்த கழிப்பணம் 1,60,000. சரியா பிள்ளையா? சொல்லுங்க. சரி சார். அப்படி வங்கி கூட்டோட மொத்த சேர்ப்பணம் 2,30,000. சரியா பிள்ளையா? சரி சார். ஓகே, அப்ப சரியான கூட்டு பாருங்க. A, C, D. ACD வரும் 4வது. அப்ப இந்த வினாவை பாருங்க எல்லாரும். உங்களுக்கு கணக்கு கேள்வி இலகுவானது. அடிப்படை கேள்வியை போட்டு அடுத்த நோட்ஸ் கேள்வியில கொஞ்சம் கஷ்டமானது தந்துக்கிறார். இந்த 4 விடயங்களும் இதுக்கு முன்னுக்கு நீங்க படிச்சுக்கிறீங்களா இல்லையா? யூடியூபை பார்த்து படிக்கக்கூடிய மாணவர்கள், ரெக்கார்டிங்கை பார்த்து படிக்கக்கூடிய மாணவர்கள், இப்ப லைவ்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் சொல்லிக்கோங்க. இந்த 4 விடயங்களும் எங்க சரி சொல்லி தந்திக்கிறாங்களா? எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுங்க பாப்போம். எப்படி நாங்க மொத்த காசு பெறுவனவு கண்டுபிடிக்கிறது, காசு கொடுப்பனவு கண்டுபிடிக்கிறது, மொத்த கழிப்பனவு மொத்த பெறுவனவு எப்படி கண்டுபிடிக்கிறது, சேர்ப்பனவு இதுக்கு முன்னாடி படிச்சுக்கிறீங்களா? செட்ல போடுங்க. இதுல நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன். இதுக்கு முன்னாடி செஞ்ச பேப்பர்ஸ்ல எப்படி வசூலிக்கப்பட்ட காசோலை மாற்றப்பட்ட காசோலை கண்டுபிடிக்கிறதுன்னு அது முன்னுக்குள்ள பேப்பர்ல படிச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பேப்பர்ஸ்ல சொல்லித்தார். இதெல்லாம் தெரிஞ்சாதான் அக்கௌண்ட்ஸ்ல எடுக்கலாம். சும்மா நீங்க தியரி மட்டும் படிச்சா அக்கௌண்ட்ஸ்ல பார்ட் 1 செய்ய முடியாது, எடுக்க இயலாது. அப்ப உங்களுக்கு ஆன்லைன்ல நிறைய பேர் கிளாஸ் செய்யறாங்க. உங்களுக்கு எது பெஸ்டான கிளாஸோ அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணி படிங்க. சும்மா நீங்க நார்மலா வரக்கூடிய எல்லாத்துலயும் ஜாயின் பண்ணி படிச்சா எடுக்க இயலாது. நீங்க தொடர்ச்சியான முறையில படிப்பீங்க, கிளாஸ் ஃபீஸ் கொடுப்பீங்க, இறுதியில ரிசல்ட் வந்து குறைவா தான் வரும். அப்ப ஒரு சிறப்பான ஒரு நல்ல கிளாஸ்ல இணைஞ்சு கட்டாயம் படிச்சு கொடுக்கும். சரியா? அப்ப 9வதுக்கு 4வது ஆன்சர் நோட் பண்ணி கொள்ளும். எங்கட பேப்பர் கிளாஸ் வந்து தொடர்ச்சியான முறையில இப்படிதான் உங்களுக்கு இடம்பெறும். எத்தனை பேர் செஞ்சாலும் எல்லாத்தையும் தெளிவா சொல்லி தருவேன். கொஞ்சம் டைம் கூட போகும், அது பிரச்சனை இல்லை. அடுத்தடுத்த பேப்பர் செய்யும்போது ஸ்பீடா செஞ்சுட்டு போகும். சரியா? நமக்கு தேவையானது 1000 பேப்பர் செய்ய தேவையில்லை. ஒரு 10 பேப்பர் செஞ்சாலும் உங்களுக்கு அடுத்த பேப்பர் சுயமா செய்யணும். அந்த அளவுல படிச்சுட்டு போகும். பேப்பர் கிளாஸ்னு அப்படி டீப்பா படிக்கணும். சும்மா நாங்க வந்து கணக்கெடுண்டா தகவல் வழங்குதல், சொத்து பொறுப்பு உரிமைண்டா இப்படி பதிவு செய்யுதுன்னு சொல்லிட்டு போனா ஆன்சர் பண்ண இயலாது. எனவே பேப்பர்ஸ்ல வரக்கூடிய நுட்பமான விடயங்கள், ட்ரிக்ஸான விடயங்கள், அதுல எந்த விடயங்கள்ல பிழை எடுப்பீங்க, இதுல சரி எடுப்பீங்க, எதை நாங்க கவனத்துல எடுக்கணும், அந்த ட்ரிக்ஸை படிச்சுட்டு போனாதான் பார்ட் 1ல ஸ்கோர் பண்ணலாம். பரீட்சைக்கு ஏற்ற விதத்துல படிக்கணும். அடுத்து 10வது 11வது வினாக்கு போவோம். இன்றைக்குரிய கிளாஸ்ல இறுதி வினாக்கள் 10வது 11வது. 10வதும் 11வதும் இலகுவானது. தியரியில தெளிவா படிச்சு தந்து பேப்பர் கிளாஸ் செஞ்சு விட்டு பாஸ் பேப்பர் செஞ்சு விட்டு அடுத்து செமினார்லயும் இந்த கணக்கு 10 செஞ்சு விட்டுக்கிறேன்.
இந்த ரெண்டு வினாக்களுக்கும் ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். எல்லாரும் செட்ல போடுங்க. 10, 11 செட்ல ஆன்சர் போடுங்க. சரியா பிள்ளையாண்டு பாப்போம். வினாவை பாருங்க. வளி மாசடைவதால் மனிதனுக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கு இழப்பீடு வழங்குவதற்கு தடையாக அமையும் என்ன கரும்? ஒரு வினா தான் கேட்டுக்கிறான். நான் 2 முறையில சொல்லி தர போறேன். பாருங்க, வளி மாசடைதல் இதுக்கு ஒரு இழப்பீடு வழங்கணும். இந்த இழப்பீட்டுக்கு பொருத்தமான எண்ணக்கரும், அடுத்தது முரணான எண்ணக்கரும், இப்படியாக சொல்லலாம். தடையாக அமையும்டா முரணான, தொடர்பில்லாத. கேட்கப்பட்டது தடையாக உள்ள எண்ணக்கரும். இங்க பாருங்க, வலி மாசடைதல் ஓகே, அங்க இழப்பீடு ஒண்ணு கொடுக்கப்படுது, நட்டம் அல்லது ஒரு ஏற்பாடு செய்யப்படுது. இதுக்கு பொருத்தமான எண்ணக்கருண்டா என்ன கொடுப்பீங்க? கணக்கிட்டு எண்ணக்கருல ஏற்பாடு வந்தா என்ன ஆன்சர்? நான் கேட்கறதுக்கு முதலாவது ஆன்சர் பண்ணுங்க. கணக்கிட்டு எண்ணக்கருல ஏற்பாடு வழங்கணும், நட்டம் கொடுக்கணும்னா என்ன என்ன கரு வரும்? எது வரும்? தெளிவா படிச்சுக்கிறோம். சத்தமா சொல்லுங்க. ஏற்பாடு ஒதுக்கீடுனா என்ன ஆன்சர்? இழப்பீடு வழங்குறது. என்ன வரும் தங்கச்சி? தம்பி என்ன வரும்? வெரி குட், முன்னெச்சரிக்கை அல்லது பாதுகாப்பு. அப்ப இந்த கேள்விக்கு பொருத்தமான என்ன கருண்டு கேட்டா முன்னெச்சரிக்கை அல்லது பாதுகாப்புன்னு ஆன்சர் பண்ண. இங்க கேட்கப்பட்ட வினா முரணாக அல்லது தடையாக உள்ள என்ன கரு. இப்ப சூழல் மாசடைதல்னு சொல்றது ஒரு பணத்தினால அளவிடக்கூடியதா அளவிட முடியாத நிகழ்வா? சொல்லுங்க பாப்போம். சூழல் மாசடைதல் அளவிட முடியாது. எனவே இதுக்கு தடையாக வரக்கூடிய என்ன கருண்டா? பண அளவீட்டு என்ன கரும். அப்ப இந்த வினாக்கு ஆன்சர் பண அளவீட்டு என்ன கரும். அதை எப்படி எடுத்தோம்னு தெளிவா விலகிக் கொள்ளும். சரியா? 10வது இந்த 2 விடயத்தையும் முதலாவது நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதை முதலாவது நோட் பண்ணிக்கொள்ளுங்க. வலி மாசடைதல் இதுக்கு இழப்பீடு வழங்குறதுக்கு பொருத்தமானதுன்னா பாதுகாப்பு. ஏன்டா ஏற்பாடு இழப்பீடு ஒதுக்கீடுன்னு வந்தா பாதுகாப்பு அல்லது முன்னெச்சரிக்கை என்ன கரும். இதுக்கு பொருத்தம் இல்லைன்னு வந்தீங்க, அதனால பண அளவிட்டு என்ன கரும். இது ரெண்டையும் முதலாவது நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப அதுக்கு கீழே நான் சொல்ற விடயத்தை எழுதி கொள்ளுங்க. முதலாவது போடுங்க பாதுகாப்பு என்ன கரண்டு போடுங்க. குயிக்கா பாதுகாப்பு என்ன கரண்டு போடுங்க. ஷார்ட் நோட் எழுதி கொள்ளுங்க. எழுதுங்க. நிதி கூற்றுக்களில் ஏற்பாடுகளை வெளிப்படுத்தல். நிதி கூற்றுக்களில் ஏற்பாடுகளை வெளிப்படுத்தல் பாதுகாப்பு என்ன கருவாகும். முக்கியமான எக்ஸாமுக்கு தேவையானதை மட்டும் எழுதிக்கோங்க. நிதி கூற்றுக்களில் ஏற்பாடுகளை வெளிப்படுத்தல் பாதுகாப்பு என்ன கருவாகும். இதுல நிறைய விடயங்கள் படிச்சுக்கிறோம். பாதுகாப்பு என்ன கருண்டா ஏற்பாடு தொடர்பா வாரது. ஐயக்கடன் ஏற்பாடு, விற்பனை உத்தரவாத ஏற்பாடு, வாடிக்கையாளர் இழப்பீட்டு ஏற்பாடு போன்ற விடயங்கள் வரும். அப்படி இல்லையா இருப்புக்கள் கிரயம் தொடர்பா சொல்லப்படுது. கிரயம் என்ன குறைச்சி மதிப்பீடு செஞ்சா பாதுகாப்பு என்ன கருன்னு சொல்லப்படுது. ஓகே, அடுத்தே போடுங்க பண அளவீட்டு என்ன கருண்டு. பண அளவீட்டு என்ன கரும். அது கீழே எழுதிக்கோங்க. பணத்தினால் அளவிடக்கூடிய விடயங்கள், பணத்தினால் அளவிடக்கூடிய விடயங்கள் நிதி கூற்றுக்களில் வெளிப்படுத்தப்படும். பணத்தினால் அளவிடக்கூடிய விடயங்கள் நிதி கூற்றுக்களில் பதிவு செய்யப்படும். இரண்டாவது, பணத்தினால் அளவிட முடியாத விடயங்கள் நிதி கூற்றுக்களில் வெளிப்படுத்த முடியாது. பணத்தினால் அளவிட முடியாத விடயங்கள் நிதி கூற்றுக்களில் பதிவு செய்ய முடியாது. எழுதி கொள்ளுங்க. பணத்தினால் அளவிடக்கூடியதுன்னா ரூபா 1000 மில்லியன் வாரது.
பணத்தினால் அளவிட முடியாததுண்டா ஊழியர தேர்ச்சி, முகாமையாளர திறன், சூழல் மாசடைதல் போன்ற விடயங்கள். அப்ப பணத்தினால் அளவிட கூடியதுனாலும் பண அளவீடுதான், பணத்தினால் அளவிட முடியாதுனாலும் பண அளவீடுதான். அடுத்து 11வது வினாக்கு போவோம். இந்த 11வது வினா தொடர்ச்சியான முறையில டேம் பேப்பர்ல வரக்கூடியது. இதுக்கு முன்னுக்குள்ள டேம் பேப்பர்ஸ்லயும் சொல்லி தந்துகிறேன். அதே போல போன பேச்சுக்கு பாஸ் பேப்பர்லயும் தொடர்ச்சியாக வந்த விடயம். ஒரு இருப்புக்கள கிரயம் அடுத்து என்ஆர் இந்த ரெண்டையும் தொடர்பு படுத்தி தெளிவா விலையும் கொள்ளணும். இருப்புக்கள கிரயம் என்ஆர் ரெண்டையும் தொடர்பு படுத்தி பொருத்தமான எண்ண கரு அடுத்தது மீறப்பட்ட அல்லது முரணான எண்ணக்கரு. இருப்புக்கள கிரயம் எண்ணாவில குறைச்சி மதிப்பிடப்பட்டா பொருத்தமான எண்ணக்கரு பாதுகாப்பு எண்ணக்கரு. தெளிவா சொல்றேன். இருப்புக்கள கிரயம் எண்ணாருவின்று கேட்டு இருப்புக்கள கிரயம் எண்ணாருவின்று கேட்டு ஒரு எண்ணக்கரு கேட்டா பாதுகாப்பு கொடுங்க. 2 எண்ணக்கரு கேட்டா பாதுகாப்பும் இணைதலும் வரும். சரியா? இப்படி போன பாஸ் பேப்பர்ல வந்தீங்க. இருப்புக்கள கிரயம் என்னால குறைச்சி மதிப்பிட செஞ்சா இருப்பு குறைவு நட்டம் வரும். ஏற்பாடு எனவே பாதுகாப்பு என்ன கரு. இருப்புக்கள கிரயம் தொடர்பாக பதிவு செய்தல் இணைதல் என்ன கரு. எனவே கிரயம் என்னாருன்னு வந்து ஒரே ஒரு எண்ணக்கரு கேட்டா பொருத்தமானது பாதுகாப்பு, 2 எண்ணக்கரு கேட்டா பாதுகாப்பும் இணைதலும் வரும். அடுத்த விடயம் மீறப்பட்ட எண்ணக்கரு. நாங்க படிச்சுக்கிறோம். நிதி கூற்றுக்கள்ல எப்பொழுதும் கொள்வனவு செய்த பெறுமதி பதிவு செய்ய வேண்டும். நிதி கூற்றுக்கள்ல பெற்றுக்கொண்ட பெறுமதி பதிவு செய்தல் வேண்டும். அதாவது கிரய பெறுமதி பதிவு செய்தல் வேண்டும். இங்க என்ன சொல்லிக்கிறான்? கிரயத்தை விட என்ஆர்வியை ஒப்பிட்டு குறைவானதை பதிவு செய்ய சொல்லிக்கிறான். எனவே இங்க என்ன செய்யப்படுது? கிரயம் புறக்கணிக்கப்படுது, கிரயம் மீறப்படுது. எனவே எந்த எண்ணக்கருவுக்கு முரணா வரும்? சொல்லுங்க பாப்போம். ஆன்சர் ராஜி என்ன வரும் ஆன்சர்? கிரயத்துக்கு முரணா வந்தா இந்த என்ன கரு? வரலாற்று கிரை எண்ணக்கரு. வெரி குட். அப்ப வரலாற்று கிரைய என்ன கரு? அப்ப இந்த வினாக்கு சரியான ஆன்சர் பாதுகாப்பும் வரலாற்று கிரயமும். 2வது. 10வதுக்கு சரியான ஆன்சர் 5வது. இப்ப இதுல நான் மேலதிகமா ஒரு சில விடயங்கள் சொல்லி தந்துக்கிறேன், எல்லாத்தையும் குறிப்பெடுத்துக் கொள்ளும். அதுல நோட் பண்ணி கொள்ளுங்க. வரலாற்று கிரை என்ன கரண்டு போடுங்க. வரலாற்று கிரையம் அல்லது கிரைய என்ன கரண்டு போடுங்க. வரலாற்று கிரையம் அல்லது கிரைய என்ன கரு எழுதி கொள்ளுங்க. சொத்துக்களை கிரைய பெறுமதியில் சொத்துக்களை கிரைய பெறுமதியில் சொத்து கிரைய என்ன கரு அல்லது வரலாற்றுக்கு என்ன கருன்னு போட்டு எழுதிக்கோங்க. சொத்துக்களை கிரைய பெறுமதியில் அல்லது பெற்றுக்கொண்ட பெறுமதியில் பதிவு செய்தல் வேண்டும். சொத்துக்களை கிரைய பெறுமதியில் அல்லது பெற்றுக்கொண்ட பெறுமதியில் அல்லது கொள்வனவு செய்த பெறுமதியில் பதிவு செய்தல் வேண்டும். இப்போ வரலாற்று கிரை என்ன கருண்டா ஒண்ணு கிரயத்துல காட்டுறதுன்னு சொல்றது, அல்லது கிரயத்துல காட்டாம வேற பெறுமதியில காட்டினா அதுவும் வரலாற்று கிரை என்ன கரு. ஓகேயா? இப்ப 10வதும் 11வதும் எல்லாருக்கும் கிளியர்னா செட்ல போடுங்க. ஆன்சரும் சொல்லி தந்து மேலதிகமான விடயங்களும் தந்துகிறேன், குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்டேன் 10, 11க்கு ஆன்சர் போட சொல்லி. இதுல 3 பேர் வந்து ஆன்சர் போட்டுக்கிறீங்க. இதுல பாருங்க கவிஷா சரியான ஆன்சர், அடுத்து சர்ஃபா சரியானது, அடுத்த இதுல பாருங்க இமாசா சரியானது. அப்ப 3 பேரும் சரியான ஆன்சர் போட்டீங்க. ஓகே, வெரி குட். அப்ப மிக இலகுவான விடயம். கணக்கு என்ன கரு உங்களோட ஃபைனல் பேப்பர்ல 2 அல்லது 3 புள்ளிகளுக்கு வரும். டேம் பேப்பர்ஸ்ல பொதுவா 2 அல்லது 3க்கு வரும். அடுத்தவங்க 4ஆம் தவணையில கட்டாயமா வரக்கூடியது கணக்கு என்ன கரு. நல்ல முறையில படிச்சுக்கோங்க.
அப்ப இன்றைக்குரிய பேப்பர் கிளாஸ் முதல் 11 வினாக்கள் சகல மாணவர்களுக்கும் கிளியரா செட்ல போடுங்க. ரெக்கார்டிங் பார்த்து படிக்கக்கூடிய ஏனைய மாணவர்கள் அல்லது இலங்கையில காணப்படக்கூடிய சகல 2026 மாணவர்களும் இது உங்களுக்கு ஃப்ரீயா வழங்கப்படும். எல்லாரும் பார்த்து நல்ல முறையில படிப்பீங்க. இறுதியில படிச்சு முடிச்சுட்டு இந்த 11 வினாக்களும் கிளியரா, உங்களுக்கு பேப்பர் கிளாஸ் ஓகேயா, இந்த அடிப்படையில படிச்சுட்டு போறது ஓகேயா, இந்த கிளாஸ்ல ஏதாவது டிஃப்ரெண்ட் விளங்குதா கட்டாயம் சொல்லிக் கொள்ளுங்க. இன்ஷால்லா நாங்க அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். தொடர்ச்சியான முறையில 2026 மாணவர்களுக்கு தியரி கிளாஸும் பேப்பர் கிளாஸும் போகுது. உங்களுக்கு மந்த்லி மாதம் உங்களுக்கு 20க்கும் மேற்பட்ட கிளாஸ், அதாவது தியரி கிளாஸ் 10, பேப்பர் கிளாஸ் 10, இந்த அடிப்படையில தான் பேப்பர் கிளாஸ் போகும். இது பார்ட் 1 அடிப்படை. அடுத்து பார்ட் 2 இதே மாதிரி ஃபுல்லா சார்ட் எல்லாம் அடிச்சு எல்லாம் சொல்லி தருவேன். அதே போல தியரி கிளாஸ் டியூட் கிடைக்கும். ஒவ்வொரு தியரியும் தெளிவான முறையில சொல்லி தருவேன். அதோட பயிற்சிகளும் இடம்பெறும். எனவே உங்களுக்கு கிளாஸ் தேவை, ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் கிளாஸ் தேவைன்னா ஜாயின் பண்ணி படிச்சுக்கோங்க. கட்டாயம் எல்லாருக்கும் ஏ எடுத்துக்கொள்ளலாம். எனவே கிளாஸ் மிஸ் பண்ணாம ஒரு சிறந்த கிளாஸ்ல இணைஞ்சு எல்லாரும் படிச்சு கொள்ளுங்க. இன்ஷால்லா அடுத்த கிளாஸ் சந்திப்போம். தேங்க்யூ, ஜஸாக்கல்லாஹ்.